அதிக பறவைகள் வரக்கூடிய ஒரு இடமா ஆம். ஆம். நாகப்பட்டினம் உலக மேப்ல ஒரு ஆமா. தனி இடத்த பிடிச்சிருக்கு. ஆ. சரி. அந்த யுனிக்னெஸ்ஸ பத்தி ஆ. நீங்க கொஞ்சம் விவரமா சொன்னீங்கன்னா, 40 ஆ. ஆண்டு காலம் நீங்க அந்த கடற்கரையில இருந்திருக்கீங்க. ம். அ. நீங்க கோடிக்கரை இப்போ நம்ம வெட்லேண்ட் பேர்ட மட்டும் பத்தி பேசினா, அது ஒரு அந்த அதை நம்ம முழுமையாக அது தொடாத சொ தொ மாரி இருக்கும். சொல்றது ஆமா. ம். ஏன்னா, அது போக என்ன கோடிக்கரையில நமக்கு ஒரு சின்ன ஃபாரஸ்ட் இருக்கு. ம். எது? அந்த மான்கள் இந்திரா சரணாலயத்துக்காக காந்தி வைல்ட் லைஃப் ஆமா. சாங்சுரி. சேந்தரி அது. அந்த சாங்சுரி இருக்கு இல்லையா? அப்ப அதுல வந்து ஒரு நம்ம நம்ம கோரமண்டல் கோஸ்ட் உச்சி ஏன்னா, எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணக்கூடியது? ஒடிசாவிலிருந்து இங்க வரக்கூடிய ராமேஸ்வரம் வரைக்கும் கூடிய கோரமண்டல் சோழமண்டல கடற்கரை. கோரமண்டல் ஆமா. ம். கோரமண்டல் கடற்கரைன்னு சொல்லும் ம். இல்லையா? அந்த கோரமண்டல் கடற்கரையில, அந்த கோரமண்டல் ஃபாரஸ்ட்ல இந்த டிராபிக்கல் ட்ரை எவர்கிரீன் ஃபாரஸ்ட்ங்கக்கூடிய பா பா அந்த அந்த ஃபாரஸ்ட்லாம் இப்ப ஒரு காலத்தில அப்படி ஃபுல்லா இருந்துச்சு. இப்ப ரெமினன்ட்ஸா தான் இருக்கு. சின்ன சின்ன துண்டு துகளாகப்பட்டன. அதுல ஒரு பெரிய பீஸ் வந்து கோடிக்கரை. கோடியக்கரை சைட்ல சார், ம். இந்த வேடர்ஸ்ன்னு சொல்லக்கூடியவங்களும், ஷோர் பேர்ட்ஸும் அதிக அளவுல வராங்க. கிட்டத்தட்ட ஒரு 1,00,000 ம். பறவைகளுக்கு பக்கத்துல ஒவ்வொரு ஆண்டும் வந்துட்டு போறாங்க. ம். குறிப்பிடத்தகுந்த வகையில சொல்லணும்னா, 2022ல ஒரு ரெக்கார்ட் பிரேக்கா 7,00,000 பறவைகள் அங்க வந்ததா வந்து ஒரு கணக்கெடுப்பு கணக்கெடுப்பு. சொல்லுது. ஆமா, ஆமா. அப்போ இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இடங்கள் கோடியக்கரை மாதிரி, அ நாகப்பட்டினத்தோட இடம் மாதிரி வேற எங்காவது நம்ம பார்க்க முடியுமா? இந்த அப்போ ரெஸ்ட் நாகப்பட்டினம், கோடியக்கரை நம்மளோட வெட்லேண்ட்ஸ புரொடெக்ட் பண்ண வேண்டியதோட ம். அவசியம் வந்து இன்னும் கூடி போகுதுன்னு நெனைக்கிறேன். ஆமாம். ம். ஏன்னா, இவங்க வந்து இங்க வந்து ஒரு ஸ்டாப் டேக் எடுத்துட்டு, ம். எனர்ஜி ரெக்யூர் பண்ணிட்டு, ம். அக்யூர் ம். பண்ணிட்டு தான் திரும்பி அடுத்த ஜர்னி கன்டின்யூ ஆமா. ஆக அதான் முடியும். சொல்றேன். அத மொத சொன்ன அப்போ மாரி இந்த வெட்லேண்ட்ஸ்ல ஏதாவது மாற்றங்கள் வைக்கணும். ஏற்பட்டாலோ, ம். அவங்களோட ஹேபிடேட் அண்ட் ஃபுட் ரிசோர்ஸஸ்ல ம். ஏதாவது மாற்றம் ஏற்பட்டா, அது பெரிய அளவுல இந்த பறவைகளோட குளோபல் வருகைய லெவல்ல. வந்து ஆமா, ஆமா. உலக அளவுல. பாதிக்கக்கூடும். உலக அளவில. நம்ம சங்க காலத்துல அ. பழந்தமிழ் பாடல்கள்ல கூட ம். இந்த பூநாரைகள பத்தியும், ம். செங்கால் நாரைகள பத்தியும் பாடல்கள் இருக்கு. அப்ப ஆமாம். பல ஆயிரம் வருடமா இந்த கோடியக்கரை பகுதிகளுக்கு, இந்த காடுகளுக்கு இந்த பறவைகள் வந்து வலசை வருவது ஒரு நீண்ட கால சம்பிரதாயம், பாரம்பரியமா நடந்துட்டு இருக்கு. இருக்கு. ஆமா. அப்ப இவ்வளவு காலமா தொடர்ந்துட்டு வர இந்த நிகழ்ச்சியில, நீங்க சொல்றத பார்க்கும்போது 40 ஆண்டுகள்ங்கிறது ஒரு குறுகிய காலம். ம். ஆமா. ம். இந்த பெரிய ம். சங்கிலியோட ம். ம். பார்க்கும்போது. ஆமா, ஆமா. ஆனா அந்த 40 ஆண்டுகள்லயே ம். அன்றைக்கு பார்த்த 50,00,000 பறவைகள் இன்றைக்கு இல்லன்னு சொல்றீங்க. ஆமா. அப்ப வருங்காலத்துல வந்து இன்னும் குறைஞ்சிட்டு போகாம இருக்கணும்னா, முக்கியமா நம்ம செய்ய வேண்டியது வந்து இந்த விழிப்புணர்வ வந்து பெருமளவுல மக்கள்ட்ட கொண்டு போகணும். ஆ. ஆமா, ஆமா. சார் பசுமை வணக்கம். வணக்கம். இன்னைக்கு வந்து ம். நாகை மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக ஒரு பாட்காஸ்ட் வந்து மாதம் மாதம் ஒலிபரப்புறாங்க. இன்றைய நிகழ்ச்சி வந்து கோடியக்கரைக்கு வருகை தருகின்ற மைக்ரேட்டரி பேர்ட்ஸை பற்றி ஒரு விழிப்புணர்வை உருவாக்கணுங்கிறதுக்காக தான் இன்னைக்கு நம்ம சந்திச்சிருக்கோம். உங்களை இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறதுல நாங்கள் ரொம்ப பெருமை அடைகிறோம். ஏன்னா டாக்டர் பாலச்சந்திரன் நீங்கள் வந்து ஒரு நீண்ட காலத்தை வந்து கிட்டத்தட்ட 40 ஆண்டு காலத்தை வந்து நாகை மாவட்டத்தில் கோடியக்கரையில் வலசை வருகின்ற பறவைகளோட ஆராய்ச்சிக்காகவே அர்ப்பணிச்சிருக்கீங்க. மிக பல புத்தகங்களை அரிய புத்தகங்களை எழுதியிருக்கீங்க. நிறைய பயிற்சியாளர்களை உருவாக்கியிருக்கீங்க. எப்படி உங்களுக்கு இதில் ஆர்வம் வந்தது? எந்த வயதில் நீங்கள் நாகப்பட்டினத்துக்கு வந்தீங்க? இந்த நீண்ட கால ஆராய்ச்சிகளை பற்றியும் உங்களோட பணிகளை பற்றியும் ம். எங்களுடைய மாவட்ட நேயர்களுக்கு ம். ம். கொஞ்சம் பகிர்ந்துக்கணும். ஆ. இது ஏன்னா கோடி அ கோடிக்கரை மேல எப்படி ஒரு அன்பு ஏற்பட்டுன்னா, இந்த பறவைகள் ஏன்னா லட்சக்கணக்கான பறவைகள் வந்து பறந்து வருது. அத நம்ம ரிங்கிங் பண்ண போகும்போது தான் நமக்கு அதில ஆர்வம் வந்தது. பார்க்குறது ஆனா பேர்ட் வாட்சர் மாதிரியே போயிருப்பேன். அப்ப அந்த பேர்ட கையில பிடிச்சு அத ரிங் பண்ணி அவை திரும்பி வரும்போது, இப்ப நான் இங்க கோடிக்கரையில விடக்கூடிய பறவைகள இது போ அ போங்ல ஹிமாச்சல்ல போய் பிடிச்சிருக்கேன். அதேபோல இங்கேருந்து விட்ட பறவை சிலுக்கால பிடிச்சிருக்கேன். அப்படிப்பட்ட ஒரு இது நமக்கு இதில ரொம்ப ஆர்வத்த ஏற்படும். நம்மள இத நம்மளை நோக்கி நம்ம போற இடங்களுக்கெல்லாம் பறவைகளே நம்மள
என்ன பின்பற்றி வருகிறதுங்கிற மாதிரி ஒரு இது. அது ஒரு சின்ன இது. உங்களுடைய அடுத்தால கல்வி, ஆமா, படிப்பு ஆமா. அடுத்தால அதெல்லாம் ஆமா, ஆமா. சொல்லுங்களேன். ம். உங்களுடைய இப்போ கல்வி, படிப்பு, நான் வந்து ஆராய்ச்சி. ஆமா. எம்எஸ்சி வந்து நான் வந்து மரைன் பயாலஜி. எனக்கு அது வந்து நான் ஃபிஷ்ஷ பத்தி தான் படிச்சேன். ஆனா இது அடுத்தால மரைன் பயாலஜி மரைன் இக்கோசிஸ்டத்த படிக்கிறோம். அப்புறம் இந்த கோஸ்டல் பேர்ட்ஸ படிக்கும்போது அதுவும் பார்ட் ஆஃப் த இக்கோசிஸ்டம். அதனால என்னுடைய ஆராய்ச்சி பட்டம் வந்து கோஸ்டல் பேர்ட்ஸ் ஆஃப் ராமநாதபுரம், அந்த ராமேஸ்வரம் ஐலேண்ட்ஸ் அந்த மாதிரி பண்ணோம் கல்பமன்னார்ல. அது அப்போ அந்த பறவைகள் அப்போ திருப்பி திருப்பி நமக்கு வருஷா வருஷம் வரும்போதும், ஆக அது ஒரு பெரிய நமக்கு ஒரு நீங்க டாக்டரேட் எக்ஸைட்மெண்ட். எந்த வருஷம் முடிச்சீங்க? டாக்டரேட் நான் வந்து 1990ல. அப்ப உங்களுக்கு என்ன வயது? அப்ப எனக்கு 28 வயசு. அப்பவே நீங்க கோடியக்கரைக்கு வந்துட்டீங்களா? ஆமா, ஆமா, ஆமா வந்துச்சு. அப்ப அது அப்ப அப்போ நீங்க ஆமா. இளம் ஆமா ஆராய்ச்சியாளரா இங்க அங்க வந்தீங்க. ஆமா இந்த வந்து அது பிறகு அங்கே தான் பிஹெச்டி ஆரம்பிச்சேன். 28 வயசுல ஆரம்பிச்சேன். 30 வயசுல 32 வயசுல சப்மிட் பண்ணேன். நான் ஆராய்ச்சி முதலாவது என்ன செய்தேன், கற்றுக்கிட்டு அதுக்கு பிறகு தான் அந்த ஆராய்ச்சிய தேர்ந்தெடுத்தேன். அந்த பிஹெச்டி எது இது. அப்ப இந்த பறவைகள பத்தி யாருமே ரிப்போர்ட் பண்ணல. நம்ம இவ்வளோ தூரம் இது வலசை வரக்கூடிய பறவைகள், இத்தனை நாட்டிலேருந்து வரக்கூடியது. நமக்கு கையிலே எத்தனை நாட்டு பறவைகள்லாம் வச்சிருக்கு. இதையெல்லாம் கம்பேர்டா ஒரு தீசிஸா போடணும் அப்படின்னு சொல்லி அந்த ஒர்க்க அதில ஆரம்பிச்சோம். அப்போ அதேபோல 90ல ஆரம்பிச்சு எத்தன ஆண்டுகள் தொடர்ச்சியா இந்த ஆராய்ச்சியில இருந்தீங்க? இதில ஒரு 40 வருஷங்க கிட்டத்தட்ட இப்போ 42 வருஷம் ஆச்சு. அது பிறகு என்னன்னா, அதோட ஒரு அரிய வாய்ப்பு என்னன்னா, நம்ம பண்ண இங்க இந்த மைக்ரேட் இந்த நம்ம இந்த ஷோர் பேர்ட்ஸுங்கிறது உலக அளவுல இருக்குது. நீங்க இந்தியால உள்ள ஒரு பேர்ட்ஸ பத்தி ஒரு ஆர்னித்தாலஜி பண்ணோம்னு சொன்னோம்னா, அது உங்களுக்கு அத வந்து வெளிய சொல்ல முடியாது. இப்ப ஏன்னா நான் இப்போ ஒரு ஒரு வெளிநாட்டு கான்ஃபரன்ஸ்க்கு போயிருக்கேன். அப்ப நான் சொல்றேன், நாங்க இந்த பேர்டு வந்து இது டைமிர் பெனின்சுலால ரிங் பண்ணது புலிக்காட் லேக்ல பிடிச்சோம். அங்கேருந்து ஒரு ஆள் கைய தூக்குறாரு இன்டர்நேஷனல் லெவல்ல. அந்த பேர்ட ரிங் பண்ணது நான். அந்த ப்ரீடிங் டைம்ல குஞ்சா பண்ணது நான் அப்படிங்கிறாரு. அப்ப அந்த மாதிரி ஒரு இன்டராக்ஷன். இதே மாதிரி இப்போ தாய்லாந்துக்கு போயிருக்கும்போதெல்லாம் ஒரு ஒரு சயின்ஸ் சொன்னாரு. ஓகே. நான் சொன்னேன், ஓகே. தீஸ் ஆர் த ஹைலைட்ஸ் ஆஃப் அவர் ஸ்டடின்னு சொல்லும்போது, அந்த ஓகே. இந்த ஏஷியன் டூவிச்சர் பேர்ட நாங்க சில்கால உள்ளது இங்க வந்து தாய்லாந்துல கிடைச்சு. அத ரிப்போர்ட் பண்ண நான் தான் அப்படின்னு அவர் சொல்லும். இப்படி இன்டர்நேஷனல் சயின்டிஸ்ட்டோட நம்ம பேர்ட அவங்க பிடிச்சவங்க இவங்களெல்லாம் மீட் பண்ணும்போது அது பெரிய இது. அதேபோல கோடிக்கரையில பார்த்தீங்கன்னா, அ நம்ம ரஷ்யாவுல வந்து ஒரு சயின்டிஸ்ட் வந்து கோடிக்கரையில வந்து ரிங் பண்ணி பார்க்குறாரு. அவர் வந்தோனே ஒரு பேர்டு ரஷ்யால கிடைக்குது. அந்த நம்பர பார்த்தது இது நான் விட்ட பேர்டா தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. ஆனா அதே இது அங்க போயிட்டு சொல்றாரு, இந்த பேர்ட நான் செப்டம்பர்ல விட்டேன். இங்க வந்து ஜனவரி பொங்கல் அன்னைக்கு நான் பிடிக்கிறேன் அப்படின்னு பொங்கல் பிடிக்கிறோம் அன்னைக்கு பார்க்குறாரு. அப்போ அந்த மாதிரிலாம் ஒரு பெரிய இது ஒரு என்ன இன்ட்ரஸ்டிங் ஸ்டடி அதில அதில அப்ப நெறைய பேர் பண்ணாதனால, எனக்கு ஒரு அரிய வாய்ப்பு. ஏன்னா 38 நாடுகளுக்கு நான் போய், நம்ம இந்தியாவுக்காக ரெப்ரசன்ட் பண்றேன். இந்தியா ஓகே. இந்தியாவுல உள்ள பேர்ட் ஸ்டடி எப்படி இருக்கு? அத போய் நம்ம என்ன செய்றோம்? விளக்கம் குடுக்குறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சனால, எத்தன புத்தகங்கள் நீங்க இதுவரைக்கும் எழுதியிருக்கீங்க? இதுவரைக்கும் ஒரு 16 புத்தகங்கள் எழுதியிருக்கேன். அதுல நெறைய சின்ன சின்ன புத்தகங்கள் இருக்கும். அதுல வந்து பெரிய உலக அளவுல பெயர் பெற்றதுன்னா, இந்தியன் பேர்ட் மைக்ரேஷன் அட்லஸ். இன்னைக்கும் பார்த்தா எல்லாரும் அத ரெஃபர் பண்ணாம இருக்கவே மாட்டாங்க. அதேபோல இந்த ஒரு 20 ஆண்டு காலமாக எடுத்த அந்த ரிங்கிங் ஸ்டடீஸ் எல்லாம் இறங்கி ஒரு ரிப்போர்ட் போட்டேன். அந்த ரிப்போர்ட்டும் இன்னைக்கு அது நெறையா மக்கள்ட்ட குடுத்தாங்க. அந்த ஐயூசிஎன் அந்த லிஸ்ட்டு அந்த ஐயூசிஎன் புக் எழுதுறதுக்கு இதெல்லாம் அதுலேருந்து நெறைய இன்ஃபர்மேஷன் எடுத்தனால, அது நல்லா பாப்புலர் ஆச்சு. கோடியக்கரைய பத்தி நீங்க எழுதின ஒரு புத்தகம், உலக புகழ்பெற்ற புத்தகம் வந்து எல்லாராலயும் குறிப்பிடப்படுது. அந்த ஆமா. புத்தகத்த பத்தி ஆ சொல்லுங்களேன். வாட்டர் பேர்ட்ஸ் ஆஃப் பாயிண்ட் கலிமர், ரம்சார் சைட்டு. அதில வந்து முக்கியமா எந்த நாட்டுல இருந்துலாம் கோடிக்கரைக்கு பறவைகள் வந்திருக்கக்கூடிய மைக்ரேட்டரி மேப் எல்லாம் போட்டு அத ஒரு பண்ணியிருக்கோம். அது ஒரு அ எல்லாருக்கும் உலக அளவுல உள்ள மக்களுக்கு அது ஒரு பெரிய இத கோடிக்கரைய பத்தி அறிவதற்கு அ பயன்படும். சார் இன்னைக்கு ம். நமக்கு வந்து பாயிண்ட் காலிமர் வெட்லேண்ட் ஆ. காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லப்படுகின்ற கிரேட் வேதாரண்யம் ஸ்வாம்ப உள்ளடக்கின ம். கோடியக்கரை பகுதியில உலகத்திலேயே இல்லாத அற்புதமான ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு சொல்லி வெட்லேண்ட் மூவ்மெண்ட்ஸ்க்காக வேலை செய்கிற ராம்சார் மூவ்மெண்ட் ஆகட்டும், சிபி1 சொல்லக்கூடிய கன்வென்ஷன் ஆன் பயாலஜிக்கல் டைவர்சிட்டி ஆகட்டும், ஒரு ம். மிகப்பெரிய ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு இடமா கோடியக்கரையை சொல்றாங்க. ஆமா. அதுக்கு வந்து வேட்லர்ஸ், ஆ. அவேடர்ஸ், அப்புறம் வந்து ஷோர் ஆ. பேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அதிக ஆ. பறவைகள் வரக்கூடிய ஒரு இடமா ஆம். ஆ. நாகப்பட்டினம் உலக மேப்ல ஒரு ஆமா. தனி இடத்த பிடிச்சிருக்கு. ஆ. சரி. அந்த யுனிக்னெஸ்ஸ பத்தி ஆ. நீங்க கொஞ்சம் விவரமா சொன்னீங்கன்னா, 40 ஆ. ஆண்டு காலம் நீங்க அந்த கடற்கரையில இருந்திருக்கீங்க. ம்.
இப்போ நீங்க சொன்ன மாதிரி இல்லையா? இது இத ஒரு ஒரு ஓல்டஸ்ட் ரம்சார் சைட்டும்பாங்க. ரம்சார் சைட்டுன்னா வெட்லேண்ட் இன்டர்நேஷனல் இத ரெகக்னைஸ் பண்ணி இது ரம்சார் சைட்டா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாட்டில உள்ள முதல் இது ரம்சார் சைட்டு ஓ! இதான் அது. இப்பொழுது நமக்கு என்னன்னா 17 ரம்சார் சைட் இருக்கு. தமிழ்நாட்டில மட்டுமே. ஆனா இது முதல் ரம்சார் சைட்டு. ரம்சார் சைட்டுன்னு சொல்லி சொல்றதுக்கு அதுக்கும் நெறைய இது கிரைட்டீரியா இருக்கு. ம். அந்த கிரைட்டீரியாவுல பார்த்தீங்கன்னா, இது வந்து நெறைய ஆல்மோஸ்ட் எல்லா கிரைட்டீரியாவுமே வரக்கூடியது. ஓ! ஒரு கிரைட்டீரியா இருந்தாலே அத நம்ம ரம்சார் சைட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 20,000 பறவைகள் ஏன்னா ஒ ரெகுலரா அங்க வந்து போய்க்கிட்டு இருந்தாலே அந்த இடம் வந்து ரம்சார் சைட்டா இருக்கலாம். ஏன்னா பறவைகள வச்சு தான் பெரும்பாலும் இந்த ரம்சார் சைட்டுகள்லாம் அப்புறம் அதுபோல பார்த்தீங்கன்னா, டை இது டைவர்சிட்டி ஆஃப் எக்கோசிஸ்டம். அப்போ நமக்கு என்னன்னா, அது ஒரு மேஜரா ஒரு ஹேபிட்டேட் என்னன்னா, கோஸ்டல் ஹேபிட்டேட் கடல் சார்ந்த ஒரு வாழ்விடம். ஆனா, அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு வாழ்விடம் இன்னும் நன்றாக இருக்கணும்னா, அதற்கு உள்ளே நெறைய மைக்ரோ ஹேபிட்டேட். இப்ப நீங்க கோஸ்டல் ஹேபிட்டேட்ன்னு என்னலாம் இருக்கு அங்க உள்ள பார்த்தீங்கன்னா, பிராக்கிஷ் அப்போ என்னதுன்னா, என்ன ஃப்ரெஷ் வாட்டர், பிராக்கிஷ் வாட்டர் அண்ட் மெரைன் ஹேபிட்டேட் இது இருக்கு. எல்லாம் சேர்ந்து நமக்கு ஒரு கோஸ்டல் ஹேபிட்டேட்டா இருக்கு. அடுத்தால என்ன சின்ன சின்ன மைக்ரோ ஹேபிட்டேட் என்ன சால்ட் பேன் உப்பளங்கள். அடுத்தால பார்த்தீங்கன்னா கடற்கரை. அப்புறம் என்னன்னா மணல் மேடு. இதெல்லாம் சேர்ந்து மைக்ரோ டைவர்சிட்டி இருக்கிறதுனால தான் எனது பல வகையான பறவைகளும் இருக்கு. இதில வகை வகையான வாழ்விடங்கள் அது என்ன மேஜர் ஹேபிட்டட்டோ இல்லன்னா இது மைனர் ஹேபிட்டட்டோ நெறைய இருக்குது. அத வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணுது எது தெரிவிக்கிறது, உணர்த்துவது நமக்கு அது பெரிய என்ன வாழ்விடம்னு சொல்லுவது பயாலாஜிக்கல் இண்டிகேட்டர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த பறவைகள். ஏன்னா பறவைகள் வந்து நமக்கு என்ன செய்யுது, அந்த நம்ம ஈக்கோசிஸ்டம் டாப் லெவல்ல இருக்கு. ஒரு வெட்லேண்ட் ஈக்கோசிஸ்டம் டாப் லெவல்ல இருக்கனால, என்ன மியர் அது பறவைகள் அங்க இருக்கிறது, நான் அதிக எண்ணிக்கையில் இருக்கிறது, அதிக வகையில் வருகிறது என்பது நம்ம அந்த ஈக்கோசிஸ்டம் ஹெல்த்த பத்தி ஒரு உணர்த்தக்கூடிய ஒரு நிகழ்வுன்னு சொல்லலாம். ரொம்ப அப்போ அருமையா சொன்னீங்க சார். அ, அப்போ நம்ம இந்த ராம்சார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ம். கன்வென்ஷன் அக்ரீமெண்ட் குளோபல் லெவல்ல ஒரு ரெகக்னிஷன் கிடைக்குதுன்னா, ஆ, அதுக்கு நெறைய கிரைட்டீரியா இருக்குன்னு சொன்னீங்க. ஆமா. அதுல 1 இருந்தாலே போதும்னீங்க. ஆனா பல கிரைட்டீரியாவ ஆ, வந்து ஆ, நாகப்பட்டினம் கோஸ்ட் வந்து உள்ளடக்கி இருக்குன்னு ஆமா, சொன்னீங்க. ஆமா, ஆமா. இந்த ராம்சார் அப்படிங்கிறது வந்து உலக அளவுல வந்து ஒரு குறிப்பிடத்தகுந்த ஒரு விஷயம் இல்லைங்களா? ஒரு பெரிய அங்கீகாரம்னு கூட ஆமா, சொல்லலாம். ஆமா, ஒரு ஆமா, ஆமா, சைட்டுக்கு ஆமா, வந்து அது கிடைக்குது ஆமா, அப்படின்னா, ஆமா, ஆமா. அது வந்து ஒரு சிறப்பான வெட்லேண்ட் சிஸ்டம். ம். அங்க ஆமா. பயாலாஜிக்கலாவும், டைவர்சிஃபைடாவும் நெறைய விஷயங்கள் இருக்கு இருக்கு. ம், ம், அப்படிங்கிறதுக்கான ஒரு ம். உலக அங்கீகாரம் தானே ராம்சார்ங்கிறது. ஆமா, ஆமா. அது ஆ அது அது. அப்போ நம்ம இப்ப இந்த கோடியக்கரை சைட்ல சார், ம், இந்த வேடர்ஸ்ன்னு சொல்லக்கூடியவங்களும், ஷோர் பேர்ட்ஸும் அதிக அளவுல வராங்க. கிட்டத்தட்ட ஒரு 1,00,000 ம், பறவைகளுக்கு பக்கத்துல ஒவ்வொரு ஆண்டும் வந்துட்டு போறாங்க. ம். குறிப்பிடத்தகுந்த வகையில சொல்லணும்னா 2022ல ஒரு ரெக்கார்ட் பிரேக்கா 7,00,000 பறவைகள் அங்க வந்ததா வந்து ஒரு கணக்கெடுப்பு கணக்கெடுப்பு. சொல்லுது. ஆமா, ஆமா. அப்போ இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இடங்கள் கோடியக்கரை மாதிரி, அ நாகப்பட்டினத்தோட இடம் மாதிரி வேற எங்காவது நம்ம பார்க்க முடியுமா? இந்த மொத்தமாக 7,00,000 தான் நமக்கு இன்னும் ஒரு இடம் இருக்குது. நம்ம சில்கா ஏரி அது ஒண்ணுலாம். ஒருவேளை 3, 4 லட்சங்கள் பறவைகள் வரக்கூடிய இடங்கள்லாம் புலிக்காட்டு ஏரிகள்னு சொல்லலாம். ஆனா, இந்த 7,00,000ங்கிறது வந்து ஆ இது வந்து ஒரு குற என்ன அத நம்ம மதிப்பிட்டது வந்து அண்டர் எஸ்டிமேட் தான் சொல்லாமே தவிர, நம்ம இது ஏன்னா எப்படி இப்படி ஓவர் எஸ்டிமேட்ன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இத வந்து பெரும்பாலும் அந்த அந்த 7,00,000 டாக்குமெண்ட் பண்ணதே எங்க டீம் தான். அப்ப நாங்க வந்து என்ன செய்யுது, சும்மா போனோம் 1000 இருக்கு, 2000 இருக்கு அப்படி இல்ல. நம்ம என்ன செய்ய வீடியோகிராஃப் எடுத்து, அப்ப அந்த வீடியோ ஓட விட்டு, இண்டிவிஜுவல் ஸ்பீஷீஸ் ஒவ்வொரு ஸ்பீஷீஸும் எவ்வளவு இருக்கு, அப்படின்னு மொத்தமா ஒரு இது வரணும். வ ஆனா இந்த 7,00,000ங்கிறது பர்ட்டிகுலர் டே ஒரு நாள்ல 7,00,000 இருக்கு. ஒரு ஆனா நாள்ல ஒரு இருந்ததா? நாள்ல 7,00,000. ஓ! அப்ப இதே இத நீங்கலாம் ஓவர் த சீசன் நம்ம அங்க வரும்போது எப்போ சில பறவைகள் வந்து பார்த்தீங்கன்னா, வரும்போது மட்டும் ஒரு 20,000 30,000 வரும். அதற்கு பிறகு அந்த சீசன்ல பார்த்தீங்கன்னா, 100, 200, 500 தான் இருக்கும். அப்ப அவைகளெல்லாம் என்னது இந்த 7,00,000 எண்ணப்பட்டது வந்து ஜனவரியில. ஆனா அதே பறவைகள் செப்டம்பர்லயோ, அக்டோபர்ல சில இனங்கள்லாம் வந்து போய்விடுகின்றன. அது எங்க போகிறது? பெரும்பாலும் நமது தென்பாதியில் உள்ள நாடுகளான
ஆஸ்திரேலியா வரைக்கும் போறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. ஆனா நாங்க என்ன செய்றோம், அத ப்ரூஃபும் பண்ணியிருக்கோம். எப்படி அது தென்னிந்தியாக்கு அத தென்பாதியில உள்ள பூமிக்கு தென்பாதியில் உள்ள நாடுகள், சதர்ன் ஹெமிஸ்பியர் கண்ட்ரீஸ்க்கு போகிறதா என்பதை நாங்க என்ன செய்றோம், இந்த பறவை ஏன்னா நான் வந்து முக்கியமான பணி என்ன செய்றதுன்னா, அந்த பறவைகளுக்கு எங்கிருந்து வருகின்றன, எந்த வழியாக போகின்றன, எந்தெந்த நாடுகள்ல தங்கிச் செல்கின்றன, அப்படின்னா தான் இந்த பறவைகள என்ன செய்யணும், மொத்தமாக உலக அளவில பாதுகாக்க முடியும். நம்ம மட்டும் பாதுகாத்து என்ன செய்ய முடியும்? இந்த பறவைகள் இரு இது என்ன இன்று ஒரு கண்ட்ரில இருக்கும், நாளைக்கு ஒரு கண்ட்ரில இருக்கும். அப்போ அப்ப அந்த எந்தெந்த இடங்களுக்கெல்லாம் போகிறது என்பதை கண்டுபிடிப்பதற்காக தான் இந்த வலையமைடுகள் பட்டு அவைகள் எங்கே வருகின்றன கண்டுபிடிச்சிருக்கிறோம். அப்போ அதில வந்து நமக்கு என்னது சதர்ன் ஹெமிஸ்பியர் கண்ட்ரிக்கும் இந்த மாதிரி பறவைகள் எல்லாம் கோடிக்கரைக்கு வந்து ஓய்வெடுத்து விட்டு மீண்டும் என்ன செய்யுது? தன்னுடைய அ எனர்ஜி அந்த இழந்த எனர்ஜிய திருப்பி பெற்றுக்கொண்டு திரும்பவும் நெடுந்தூர பயணத்துக்கு போவதற்கான ஒரு வந்து ஓய்வெடுக்க தலம் மட்டும் இருக்கு. அந்த 7,00,000 பறவைகள் சொன்னீங்க இல்லையா? அது வந்து எல்லாமே அந்த ஜனவரி நாள்ல பறவைகள் அவ்வளவுமே அங்கே தான் தனது குளிர்காலத்தை போக்குவதற்காக தேர்ந்தெடுத்த பறவைகள். ஆனா, அதற்கு முன்னால அவை தெற்கு நோக்கி செல்லும் போது உள்ள எண்ணிக்கைகளெல்லாம் சேர்த்தோம்னா, மோர் தேன் 10,00,000க்கு மேல இருக்கும். இதே இது நாங்க என்ன செஞ்சோம்னா, நீங்க சொன்னீங்க 40 வருஷம் கழிச்சும், நமக்கு இந்த வருஷம் இப்படி இருக்கு. ஆனா 40 வருஷத்துக்கு முன்ன உள்ளத எண்ணி பார்த்தீங்கன்னா, என்ன ஒரு வேள 50,00,000த்துக்கெல்லாம் இருந்திருக்கலாம். ஓ! அப்படி இருந்தது. இப்பங்கிறது நம்ம இப்போ தூரம் நம்ம அப்படி இல்ல. நமது வீட்டு வாசல சுத்தியெல்லாம் 50, 60 பறவைகள் வந்து அப்படி சின்ன மழை பெய்தாச்சுன்னா, அவ்வளோ எண்ணிக்கையில இருக்கும். அப்போ அந்த மாதிரி நமக்கே தெரியும் இல்லையா? உலக அளவில எல்லா என்ன ஹேபிட்டட் எல்லாம் என்ன செய்யுது? கொஞ்சம் கொஞ்சம் தரம் குறைந்து போகிறது. எதனால தரம் குறையுது? ஹியூமன் நம்ம இன்டர்ஃபியரன்ஸ். நம்ம இது லிட்டில் பிட் ஆஃப் என்ன செய்றோம்? நகரமயமாக்கிட்டே இருக்கிறோம். அர்பனைசேஷன். நம்ம அர்பனைசே வாழ்க்கை முறை மாறிடுச்சு. மாறிச்சு. இது லேண்ட்ஸ்கேப் சேஞ்சஸ்ம்போம் இல்லையா? அந்த நம்ம இது. இப்ப என்னன்னா, க முன்னாடிலாம் கடற்கரை எல்லாம் பறவைகளுக்காக இருந்தது. இப்ப கடற்கரை எல்லாம் மனிதர்களுக்காக இது போர்ட்டுகள் கட்டுறோம், மீன் உலர வைக்கிறக்கு இடம், அப்படிங்கிறது எல்லாமே அந்த இது. அதனுடைய வாழ்விடங்கள். அதாவது அந்த வாழ்விடங்கள்னா அதற்கு அல்லது உணவுகளை கொடுப்பதற்குடைய அந்த வாழ்விடங்கள். அந்த உணவை உற்பத்தி சுருங்கிக்கிட்டே வருது. பண்ணக்கூடியது. அதான் கரெக்ட். இதேதான். ஷ்ரிங்கேஜ் ஆஃப் ம். ஹேபிட்டட் தான். அதான் நான் மெயின் இது. ஆமா சார். ரொம்ப கவலை அளிக்கக்கூடிய ஒரு விஷயம் விஷயம். என்னன்னா, இந்தியாவுல வந்து இந்த கடந்த 3 டிகேட்ஸ்ல ம். வெட்லேண்ட்ஸ் வந்து 3ல ஒரு பகுதியா குறுகி போயிடுச்சு. ம். அதுக்கு முக்கியமான காரணம் வந்து 1 கிளைமேட் சேஞ்ச் மாரியான விஷயங்கள். ஆமா. 2வது வந்து ஆந்த்ரோபோஜெனிக்ன்னு இஸ் சொல்லக்கூடிய ஆமா. மனிதர்களுடைய ஆல்டர்னேட் குறுக்கீடு. ஆமா. யூசஸ்க்கு போயிட்டதுனால, ம். அத கன்வெர்ட் பண்ணிட்டதுனால, வெட்லேண்ட்ஸ ஆமா, கன்வெர்ட் ஆமா, பண்ணிட்டதுனால, ஆமா, 3ல ஒரு பங்கா வந்து இந்திய இந்த வெட்லேண்ட்ஸ் வந்து குறுகிட்டே வருது அப்படின்னு படிக்கும்போது ம். கவலை அளிக்குது. ஆமாமா. இப்ப முக்கியமா சொல்லணும்னா, இந்த வலசை போகிற இந்த பழக்கம் ஆமா, இருக்கு இல்லைங்களா? ஆமா. பறவைகள் கிட்ட. மை அதுல வந்து அவங்க வந்து ஒரு நான் ஸ்டாப்பா கிளம்பி, ம், இப்போ நமக்கு நாகப்பட்டினம் கோடியக்கரைக்கு வந்து ம், ஆஸ்திரேலியன் ஃப்ளைவேன்னு சொல்லக்கூடிய ஒரு வகையில அங்கிருந்து வராங்க. சென்ட்ரல் ஏசியன் ஃப்ளைவேன்னு சொல்லக்கூடிய இடத்துலருந்து வராங்க. ம். இப்படி எத்தன நாடுகள்ல இருந்து எவ்வளவு தூரம் சார் பயணம் பண்றாங்க? இப்போ இந்த எந்தெந்த நாடுகள்ல வருகிறது என்பதை தான் நான் என்ன சொல்லிருக்கேன், ஒரு இந்தியன் பேர்ட் மைக்ரேஷன் அட்லஸ்ன்னு ஒரு புக் போட்டிருக்கோம். நாட் ஒன்லி இது நம்ம கோடிக்கரை இது ஸ்டடி மட்டும் சார்ந்து இல்ல. நான் மட்டும் பண்ண ஸ்டடி இல்ல. சலிம் அலி அவர்கள் காலத்தில சலிம் அலிக்கு முன்னாடி உள்ளவங்கலாம் ஒரு இந்த இதெல்லாம் ஒர்க் பண்ணதெல்லாம் வச்சு ஒரு கம்பைல் பண்ணி நமது கிட்டத்தட்ட 106 நாடுகள்ல இருந்து வருகிறது. ஓ! 106 நாடு. இது 106 எது? நாடு. அதோட மேல் நாடுகள் வரலாம். ம். அது வந்து என்னது? இந்த இதனால கண்டுபிடிக்கிறது இல்ல. நம்ம ரிங்கிங் ஆமா, ஆமா, பண்றதுனால. ஆமா, ஆமா, ம். ஆமா, ஆமா. அது மாதிரி கண்டுபிடிக்கிறதுக்கு அப்ப அவ் குறிப்பா சொல்லணும்னா, இது வந்து கோடியக்கரைக்கு மட்டும் எந்த நாடுகள்ல கோடிக்கரைக்கு இருந்து? மட்டுமே கிட்டத்தட்ட நமக்கு ஒரு அ 18 நாடுகள்லேருந்து வர்றத நாங்க இது ஒன்லி ப்ரூவ் பண்ணி ஓ! கண்டுபிடிச்சது. அவைகள் ஏன்னா நம்ம கன்ஃபார்ம் ஏன்னா எல்லாரும் சொல்லலாம். அங்கேருந்து வருது, இங்கேருந்து வருதுன்னு சொல்லலாம். ஆனா ப்ரூவ் பண்ணி அது என்ன நம்ம நம்ம போட்டு விட்ட பறவைகளோ, பிடி வேறு நாடுகள் பிடிபடும்போதோ, இல்லன்னா வேறு நாடுகள்ல அவங்க என்னது அடையாளம் கட்டி விட்ட பறவைகள் நம்ம ரெக்கார்ட் பண்ணது இதெல்லாம் சேர்த்து பார்த்தா 17 நாடுகளுக்கு மேல வந்துகிட்டு இருக்காங்க. வந்துட்டு இருக்கு. ம். அதில முக்கியமா குறிக்க சொல்லணும்னா, மெஜாரிட்டி வந்து நமக்கு ரஷ்யா. ரஷ்யால இருந்து வராங்க. இவ்வளவு ரஷ்யாவிலேயும் தூரம். போதுன்னா
இந்த பறவைகள்லாம் வரக்கூடியது ஆ. ஆர்க்டிக் ரஷ்யாவிலேருந்து வரக்கூடியது. ஆர்டிக் ரஷ்யா. அப்ப அப்போ சைபீரியா. ஆமாம், ஆர்டிகா, சைபீரியா. அப்புறம் கொஞ்சம் பறவைகள்லாம் அந்த ஆர்டிக்கில் உள்ள துந்திர துந்திர பிரதேசம், அப்புறம் அதுக்கு கீழே இருப்பாங்க டைகா, அப்படிங்கும்போது அப்புறம் டெம்பரேட் கண்ட்ரீஸ். இந்த மாதிரி எல்லா இடத்துல அதுவும் இல்லை சைனா, மங்கோலியா. அடுத்தது நீங்கள் கோடிக்கரை இப்போ நம்ம வெட்லேண்ட் பேர்டை மட்டும் பற்றி பேசினா அது ஒரு அந்த அதை நம்ம முழுமையாக அது தொடாத மாரி இருக்கும். சொல்றது. ஆமாம், ம். ஏன்னா அது போக ஏன்னா கோடிக்கரையில் நமக்கு ஒரு சின்ன ஃபாரஸ்ட் இருக்குது. ம். எது அந்த மான்கள் இந்திரா காந்தி சரணாலயத்துக்காக. வைல்ட் லைஃப் ஆமா. சாங்சுரி. சேந்தரி அது. அந்த சாங்சுரி இருக்கு இல்லையா? அப்ப அதுல வந்து ஒரு நம்ம நம்ம கோரமண்டல் கோஸ்ட் உச்சி ஏன்னா எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணக்கூடியது, ஒடிசாவிலிருந்து இங்க வரக்கூடிய ராமேஸ்வரம் வரைக்கும் கூடிய சோழமண்டல கடற்கரை. கோரமண்டல். ஆமா. ம். கோரமண்டல் கடற்கரைன்னு சொல்லும் ம். இல்லையா? அந்த கோரமண்டல் கடற்கரையில அந்த கோரமண்டல் ஃபாரஸ்ட்ல இந்த டிராபிக்கல் ட்ரை எவர்கிரீன் ஃபாரஸ்ட்ங்கக்கூடிய பா பார் அந்த அந்த ஃபாரஸ்ட்லாம் இப்போ ஒரு காலத்துல அப்படி ஃபுல்லா இருந்துச்சு. இப்ப ரெமினன்ட்ஸா தான் இருக்கு. சின்ன சின்ன துண்டு துகளாகப்பட்டன. அதுல ஒரு பெரிய பீஸ் வந்து கோடிக்கரை. அப்ப இந்த பறவைகளுக்கு இது நம்ம இதுவரைக்கும் படிச்சு சொன்னத பத்தியெல்லாம் என்னது, ரஷ்யா அந்த மாதிரி வரக்கூடிய நீர் பறவைகள். போன கோஸ்டல் ஹேபிட்டட் டிபெண்ட் ஆகக்கூடியது. இனி இந்த டெரெஸ்ட்ரியல் பேர்டுங்கக்கூடிய நிலப்பறவைகள், அது எவ்வளவு வருது? இங்க வந்துட்டு எப்படி ஸ்ரீலங்காவுக்கு போகுது? ஏன்னா அவைகளுக்கு எல்லா இடமும் இருக்கும். நீங்க நம்ம ஏன்னா நம்ம வலசை வரும் பறவைகள் கோடிக்கரையில மட்டும் இல்ல. நம்ம வீட்டிலேயே இருக்கும். நம்ம வீட்டு தோட்டத்திலேயே பார்க்கலாம். ஒவ்வொரு பறவைகள் வரும். சீசனுக்கு சீசன் வரும். அப்ப அந்த பறவைகளுக்கு நம்ம ஒரு சின்ன ஒரு தோட்டம் நல்ல தோட்டம் கூடுதலா இருந்தால் எண்ணிக்கை அதிகமா வரும். அதேபோல அப்போ கோடிக்கரையில வந்து இந்த அடர்ந்த காடுகள் ம். இருக்கிறதுனால, இந்த பறவைகள்லாம் அங்க வந்து ஓய்வு எடுத்து ஒரு 10 நாள், 15 நாள் தங்கிட்டு, அப்புறம் அப்படி என்ன செய்யுது, அ ஸ்ரீலங்காவுக்கு போகுது கொஞ்சம். அதுக்கு பிறகு ஸ்ரீலங்கா பாதி வந்து என்ன செய்யுது, மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் போறதுக்கு வருது. ஏன்னா அது 2, 3 ரூட்ல வருது. கண்டிப்பா சார். மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் கடைசியில போகும். ஏன்னா நம்ம கோடிக்கரை காடு வந்து வெப்பக்காடு. வெப்பக்காடு. அது வந்து கிட்டத்தட்ட ஜனவரிக்கு பிறகு அங்க நம்ம வெப்பம் அதனால அதிகமாயிடும். அதிகமா இருக்கணும். ம். அதனால அவங்க என்ன செய்யுது, அங்க அப்படி இருந்து மூவ் பெரும்பாலும் ஆயிடுவாங்க. ஸ்ரீலங்கால இருக்கக்கூடிய நல்ல ஃபாரஸ்ட் இருக்கு. அடுத்தால இங்க போகுது. எங்க அப்படி வெஸ்டர்ன் காட்ஸ்க்கெல்லாம் போகுது. அப்போ அந்த பறவைகள் எத்தனை லட்சம் வருங்கிறது நமக்கு யாருமே தெரிய தெரியாது. முடியாது. ம். ஏன்னா, ஒரு காலத்தில பார்த்தீங்கன்னா, இந்த நம்ம ஒரு ரொம்ப அழகான ஒரு பறவை. நம்ம தமிழ்ல என்ன சொல்லுவோம் காத்தலட்சிம்பாங்க. ம். அது இந்தியில நவரங்கம்பாங்க. 9 கலர் இருக்கும். ம். அதனால தமிழ்ல இன் அ ஆங்கில பேர் வந்து என்னன்னா, இண்டியன் பிட்டா. அது ஒரு இந்தியன் காலத்தில பீட்டா. பார்த்தீங்கன்னா, எல்லா வீட்டு ம். தோட்டத்திலயும் இருக்கும் பசங்கள்லாம் என்ன செய்வாங்க, அப்போ ரொம்ப அவேர்னஸ் கிடையாது. எல்லாரும் பிடிச்சு ஈஸியா பிடிப்பாங்க. ஒரு ஸ்டூபிட் பேர்ட் மாதிரி அது உட்கார்ந்திருக்கும் நெறைய. ஈஸியா ஒரு கல்ல எடுத்தே அடிச்சு பிடிப்பாங்க. ஒரு காலம் ஒரு அ ஃபாரஸ்ட் நம்ம ஒரு வைல்ட் லைஃப் வார்டன் ஒரு அது என்ன 98, 99 நெனைக்கிறேன் அப்போ. ஒரு இடம் சாக்கு நெறைய இது அந்த பிட்டா பேர்டு. அவ்வளோ அழகான பேர்ட பிடிச்சு சேல்ஸ் பண்றாங்க. அத பிடிச்சு சீஸ் பண்ணேன். இப்ப எதுக்காக அத சொல்றேன்னா, அந்த அளவுக்கு கூட்டம் கூட்டமாக அவைலபிளா இருந்திருக்கு கூட நம்ம அமைந்திருது. அருகாமையிலேயே. ஆமா, ஆமா, ஆ, ஆமா. நம்ம அருகாமையிலேயே ஒருத்தனே இருந்திருக்காங்க. அவ 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 அவ்வளவு பறவைகள்லாம் வந்து போயிருந்த இடம். இப்ப அதுகளும் குறைஞ்சுக்கிட்டு தான் வருது எல்லாமே. ஆனா இத நம்ம கரெக்ட்டா நம்ம இந்தியால வந்து என்ன செய்யுது, பறவையியல் ஆராய்ச்சிக்காக ரொம்ப முக்கியத்துவம் குடுக்காதனால, இவைகளெல்லாம் எத்தனை எண்ணிக்கையில வருது, எவ்வளவு தெரியாம போயிடுச்சு. நான் சொன்னேன் இல்லையா? நான் நான் வந்து 40 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த பறவைகள் இப்ப இருக்காது. இப்போ நெறைய பறவைகள் இருக்க மாரி உங்களுக்கு இப்போ இருக்கக்கூடிய புதுசா இளைஞர்களுக்கு தெரியல. பார்க்கிறவங்களுக்கு நெறைய இருக்கு. ஆ, ஆனா இது அது கண்டிப்பா. எனக்கு பார்க்கும்போது இதெல்லாம் ஒரு நம்பர் கிடையாது. இல்லையா? அப்ப நிச்சயமா. எப்படி இருந்த இடம்? அப்ப அது சூழலியல் மாற்றம் தொடர்ந்து ஆமா. நடந்துகிட்டே அதனால தான் இருக்கு. இந்த டேப்பிங் த ட்ரெடிஷனல் நாலெட்ஜ்ன்ன மாதிரி. இப்ப நான் வந்து ஒரு ஓல்டு ஜெனரேஷன். அப்ப நான் வந்து பார்த்தத நம்ம மக்கள் பார்க்க முடியாது இன்னும் உள்ள. இப்ப நம்ம இப்ப பார்த்துட்டு இருக்கிறத விட ஃபியூச்சர் ஜெனரேஷன் பார்க்குறேன். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு ட்ரெண்ட் சுருங்கிக்கிட்டு டிக்ளைனிங்கா வருது. வந்துகிட்டே தான் இருக்கு. அந்த எல்லா பறவை இனங்களும் என்னன்னா, குறைந்து கொண்டே தான் வருகிறதுனா எந்த ஒரு நம்ம சில பறவைகள் அந்த நம்ம இல்ல இது இந்த இல்ல. புரோகிராம பொறுத்தளவுக்கு சார், ம். டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன், ஆ, நம்ம லோக்கல்ல இருக்கக்கூடிய இன்னைக்கு 2 சேலஞ்ச் இருக்கு சார். ஆ. ஒண்ணு குளோபல் வார்மிங், அதனால ஆமா. நடக்கக்கூடிய ம். அந்த கிளைமேட் சேஞ்சஸ். ஆமா. இன்னொன்னு வந்து அந்த ஈக்காலஜிக்கல் இம்பார்ட்டன்ஸ் தெரியாம, ம். நம்மளோட ஆக்டிவிட்டீஸ்னால ஹேபிட் நாம செய்யற அந்த ஹேபிடேட் லாஸ், ஆல்ட்ரேஷன் அந்த ஆல்ட்ரேஷன் ஆமா. அந்த லாஸ் ஆகுறது. அந்த ஆமா. ஹேபிடேட் வந்து வேற கன்வர்ஷனுக்கு போயிட்டே இருக்கு. ஆமா, ஆமா. இந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் நாகை மாவட்ட நிர்வாகம் வந்து
ம். ஸ்பெஷலா இந்த ப்ரோகிராம வந்து இன்னைக்கு ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. சரி. இதுல ஒரு 40 ஆண்டு காலம் ஒரு விஞ்ஞானியா, பறவையியல் ஆராய்ச்சியாளரா, ஏராளமான உலகத்தரம் வாய்ந்த புத்தகங்கள நீங்க எழுதியிருக்கீங்க. நெறைய பேர இந்த கோடியக்கரையில கூட்டிட்டு போயி, நீங்க பண்ண அந்த பேர்ட் சென்சஸ் எல்லாம் பத்தி நாங்க நெறைய படிச்சிருக்கோம். நாங்கலாம் சிறுவர்களா இருந்தப்பவே உங்களோட பயணத்துல கலந்திருக்கோம். ம். நான் என்னுடைய பின்னணி வந்து SACOன்னு சொல்லக்கூடிய சலீம் அலி சென்டர் ஃபார் ஆர்னித்தாலஜி ஆர்னித்தாலஜி. அண்ட் ஹிஸ்ட்ரி. நேச்சுரல் ஆமா. ஹிஸ்டரியில எஸ். அதுதான் என்னுடைய ஒரு மதர் இன்ஸ்டிடியூஷன். ம். டாக்டர் பிரமோதோட ஸ்டூடண்ட் நானு. ம். இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில மூலமா உங்கள சந்திக்கிறதுல, திரும்ப கோடியக்கரைய பத்தின மிக சுவாரஸ்யமான தகவல்கள பகிர்ந்துக்கிறதுல உள்ளபடியே எனக்கும் மிகவும் மகிழ்ச்சி. ஓ. இப்போ நான் உங்கள முக்கியமா கேட்க விரும்புறது சார், இவ்வளவு தூரம் வலசை வராங்க இல்லையா இந்த பறவைகள். நெறைய பேருக்கு என்ன ஆச்சரியமா இருக்குன்னா, முதல் தடவ வரக்கூடிய பறவைகள், குட்டி பறவைகளும் இருக்காங்க. ஆமா. எப்படி அவங்களுக்கு அவ்வளோ ஸ்டாமினா இருக்கு? ம். ம். எத அடையாளமா வச்சுக்கிட்டு இவ்ளோ ஆமா. கடல் கடந்து வராங்க? இப்ப நிலப்பகுதின்னு சொன்னா கூட ம். ம். ஏதாவது மார்க்கிங்ஸ் இருக்கலாம். ஆமா. கடல்லயே வரக்கூடிய பறவைகள் ம். ம். இவ்வளவு பெருங்கடல்கள கடந்து வரும்போது நான் ஸ்டாப்பா வராங்களா? ஆமா. என்ன மாதிரி ஒரு ம். அவங்க தங்கள தயார்படுத்திக்கிறாங்க? இவ்வளவு ம். ஆபத்து நிறைந்த பயணத்த மேற்கொள்றாங்களே ம். ஒவ்வொரு ம். வருஷமும். ம். இது வந்து ஒரு பெரிய ஒரு மர்ம கதை மாரி இருக்கு. மிசரீஸ். ஸ்டில் பேர்ட் மைக்ரேஷன் ஒரு மிசரீஸ் தான். ஏன்னா நீங்க சொல்றீங்க இல்லையா? முதல்ல என்ன சொன்னாங்க? இந்த தாய் பறவைகள் வந்து குஞ்சு பறவைகளை அழைத்து கொண்டு வரும் அப்படின்னாங்க. ஆனா நம்ம ஸ்டடி பண்ணி பார்த்தா, அந்த குஞ்சு பறவைகள் தான் முதலாவது வருது. ஏன்னா தாய் பறவைகள் வந்து என்ன செய்யுதுன்னா, கொஞ்சம் அத இனவிருத்தி செய்துட்டு, அப்புறம் நீங்க தயார் பண்ணணும் தன்ன. அப்போ முதலாவது தான் பட்டினி கிடந்தாவது என்னது இந்த தாய் பறவைகள் குழந்தைகள வளர்க்குற மாதிரி என்னது அதுக்கு மட்டுமே கூடும். அப்ப அதுக்கு பாடி வந்து வீக் ஆயிடும். அப்போ இது வந்து நல்ல ஹெல்த்தியான உடனே அது வந்து முதல்ல மைக்ரேட் ஆகும். அப்ப அதுலயுமே என்ன ஒண்ணு இருக்கு அப்போ என்னன்னா, இளம் தலைமுறை தான் முதல்ல முதல் வருது. மைக்ரேட் ஆனா ஆகுறாங்க. அதுலயும் என்ன அதோட சேர்ந்து வரக்கூடியது, அந்த இளவத்தரையோட இன்னும் ஒரு முந்தின தலைமுறை இருக்கலாம். அவங்க வந்து என்ன செய்யலாம், தே ஆர் அனேபிள் டூ அந்த ப்ரீட் சக்சஸ்ஃபுல்லி. ஆனா ஏன்னா அனுபவம் இல்ல. 2வது வருஷத்துல இருக்கக்கூடிய பறவைகள். அப்போ அதுகளும் என்ன செய்யுது, அப்படி முட்டை விடும். அத குஞ்சு அந்த முட்டைகள இழந்து போயிடும். இல்ல குஞ்சுகள இழந்துடும். அவைகள் எல்லாம் என்ன செய்யுது, அவைகளும் முதலாவது வரும். ஆனா யாருமே இந்த தரவில்ல. அதற்கு பிறகு 15 நாளு என்னது அந்த பறவைகள் நான் ஸ்டாப்பா வரணும்னா, ஏன்னா எப்படினாலும் தே ஹேவ் டூ கிராஸ் த ஓஷன். அப்போ ஓஷன கிராஸ் பண்ணும்போது எப்படினாலும் அதுங்களுக்கு என்ன செய்யணும், ஒரு ஆ மினிமம் எப்படினாலும் நீங்க அங்கேருந்து வரும்போது மினிமம் 3,000 to 4,000 கிலோமீட்டரா நான் ஸ்டாப் மாடியூல். பறந்தா தான் வர முடியும். இந்தியன் சப்கான்டினென்ட்க்கு வரும்போது. அப்ப அதே போல இப்ப என்னன்னா, 13,000 கிலோமீட்டர் 11 நாள் நான் ஸ்டாப்பா பெர்ஃபார்ம் பண்ணுதுங்கக்கூடிய இப்ப சேட்டலைட் ட்ராக்கிங் ஸ்டடி மூலம் பண்ணியிருக்காங்க. ஓ! அத இப்போ பத்தி தான். ஆமா. அலாஸ்கால பிரீட் பண்ணக்கூடிய ஒரு பறவை. அப்படி வந்து நார்த் சைனால ஒரு ஸ்டாப். அதுலேருந்து அந்த நார்த் சைனால வந்து அடுத்த ஸ்டாப் வந்து நியூசிலாந்து. ஓ மை காட்! அப்ப 13,000 11 டேஸ்ல. 11 டேஸ்ல. ஆமா. இதுதான். இது இப்படிலாம் பண்ணுது. அதே பறவை நம்ம கோடிக்கரைக்கும் வருது. ஆனா இது அந்த ஒரு சைனாலருந்து வந்து கொஞ்சம் பிரிஞ்சு நமக்கு வருது. ஆனா வந்துட்டு இங்கேருந்து திரும்ப ஆஸ்திரேலியாவுக்கு போகுமா? அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தீவிரமா ஆராய்ச்சி பண்ணா, அந்த சேட்டலைட் டிரான்ஸ்மிட்டர் போட்டு படிச்சோம்னா, இன்னும் நெறைய போலாம். நான் எப்படி நிச்ச அவங்களுக்கு அவ்வளோ ஆற்றல் இருக்கு சார்? என்ன ஆ, ஆ. வகையில அவங்க அதான் சொன்னேன். அந்த எனர்ஜி சேர்க்கிறது வந்து அதனால தான் இந்த ஹேபிட்டட் தான் முக்கியம். என்ன அந்த வாழ்விடம். இப்போ கோடிக்கரையில இப்போ ஒரு பல லட்ச கணக்கான பறவைகள் வருதுன்னா, அந்த பல லட்சக்கணக்கான பறவைகளுக்கும் இந்த உணவு குடுக்கணும். அந்த உணவுல தான் அது என்ன செய்றது? அந்த உணவே இடங்க சக்திய இந்த திரும்ப இந்த பெற்று அந்த பெற்றுனா அந்த மறுபடியும் திரும்பி போ முடியும். எனர்ஜி சேர்க்கணும். ம். அத டு பில்ட் த பாடி மாஸ் ஓ! அந்த எடை. அப்ப என்ன செய்யணும், ஒரு பறவை 20 கிராம் பறவை எது ஆர்டிக்ல இருந்து நம்ம கோடிக்கரைக்கு வருது. கோடிக்கரையோட நிக்கல. அது என்ன ஆஸ்திரேலியாவுக்கும் போலாம் அங்கருந்து. அதேபோல அதே பறவை நம்ம மேற்கு அந்த வெஸ்ட் கோஸ்ட்ல வந்ததுனா, அது ஆப்பிரிக்காவுக்கும் போகலாம். அப்ப அந்த 20 கிராம் பறவை வந்து, அது திரும்பி போகும்போது பார்த்தீங்கன்னா, 45 கிராம் வெயிட் இருக்கும். ஏன்? அப்ப அவ்வளவு தூரத்துக்கு அந்த நேரத்தில தனக்கு உடம்புல இருக்க எல்லா இடத்துலயும் கொழுப்ப சேர்த்துரும். அந்த ஃபேட். அந்த ஃபேட் சேர்க்கிறனால, அத ஃபேட் எரிச்சு தான் ஆமா, ஆற்றல் ஆமா. கிடைக்குது. ஃபேட் ஆமா. எனர்ஜி பிளஸ் வாட்டர். அப்ப நான் ஸ்டாப்பா பறக்கிறதுக்கு அதுக்கு என்ன செய்யுது? இது கிடைக்கும். அந்த ஆற்றல் எனர்ஜியும் சக்தி கிடைக்கும். கிடைக்கும். அந்த இதுவும் கிடைக்கும். எது? இந்த தன் இது டீஹைட்ரேஷன் ஆகாது.
இப்போ நான் சொன்னேன் இல்லையா, 20 கிராம் எடையுடைய பறவை 45 கிராம் வரைக்கும் ஆகும்ன்னு சொன்னோம்ல. அதனால அந்த பறவை என்னது, தமிழ்ல எல்லாரும் சொல்லுவாங்க கொசுவலாம். ஏன்னா அது வந்து அடையிறதே பார்த்தீங்கன்னா, கொசு மாதிரி தான். அவ்வளோ கூட்டமா இருக்கும். அதேபோல நீங்க சில நான் உங்களுக்கு அப்புறம் ஒரு வீடியோ ஷேர் பண்றேன். நீங்க அவேர்னஸ் பண்றதுனால, எப்படி அந்த பேர்ட்ஸ் இந்த 1,00,000 பறவைகளும் எப்படி ஒரு இடத்துக்குள்ள பறக்கிறது பார்த்தீங்கன்னா, ஒரே கூட்டமா, ஒன்றுக்கு ஒண்ணு ஒரு அடி வரை இருக்காது. ஒரு இறகு ஒரு பறவையோட இறகு அடுத்த பறவை இறகு மோதிக்கிறதே இல்லையே! மோதிக்கிறதே கிடையாது. அவ்ளோ நம்ம டிசிப்ளின்டா நம்ம பறக்குறாங்க. இன்னைக்கு ஒரு திருவிழா கடையில ஆ. போயிட்டு வச்சுருங்க. 1000 பேர் சேர்ந்தா எப்படி 2 பேரா செத்துருவோம். ஸ்டாம்பேடு நடக்குது. ஸ்டாம்பேட்ல செத்துருவாங்க. ஆ. அந்த ஒரு திறமை வாய்ந்த இது. அப்போ அந்த அதேபோல தான் சொல்றோம்ல, அதேபோல முதலாவது நான் உங்ககிட்ட சொன்னேன். எது 13,000 கிலோமீட்டர் வரை சொல்றோம் இல்லையா, அலாஸ்கால வரக்கூடிய பறவைகள்ங்க. அத பேரு அத நம்ம தமிழ்ல அவங்க என்ன சொன்னா, தமிழ்ல வைக்கலாம். அந்தந்த இடத்துல உள்ள எல்லா இடமும் எல்லா பறவைகளும் ஹவுஸ் பறவைகள்னா ஓகே. எல்லா இடமும் இருக்கு. அதனால அதுக்கு பேரு எல்லா இடமும் ப்ராமினன்ட்டா ரீச் ஆயிடும். ஆனா இந்த மாரி பறவைகள் குறிப்பிட்ட இடத்துல இருக்கனால, அதுக்கு பேர் வைக்கிறது யாரு? நம்ம அந்த கோஸ்டல் பகுதியில உள்ள மீனவர்கள் அப்படிப்பட்டவங்க தான். இத வந்து அவங்க என்னது கண்ணாடி உள்ளான் அப்படிம்பாங்க. ஒரு ஓ! இது. அந்த ஆமா. அலாஸ்காலருந்து அலாஸ்கா வரக்கூடிய ஆனா பறவைக்கு ஆங்கில பேரா? பேரு அது வந்து பார்டெயில் கார்டுவீட். பாட்டெயில்? காட்வீட். காட்விட். பாட்டில். அது ஓகே. டெயில்ல பார்த்தீங்கன்னா, பார்பரா இருக்கும். அதுதான் உலகத்தில. இப்போ திரும்ப திரும்ப அத இன்டென்சிவ் ஸ்டடி பண்ணி பண்ணி, இன்னும் ஒரு இது கல்புரட்டின்னு ஒரு பேர்டு. டர்ன் ஸ்டோன்பாங்க. அதுவுமே 10,000 கிலோமீட்டர்லாம் பறக்குது. அதெல்லாம் கோடிக்கரைக்கு நம்ம நெறைய வருது. ஆனா மைக்ரேஷன் பத்தி ஏன்னா அவங்க நீங்க சொன்னீங்கல்ல ஃப்ளைவேஸ்ன்னு இல்லையா? ஆஸ்ட்ரலேஷியன் ஃப்ளைவே, ஈஸ்ட் ஏசியா ஆஸ்ட்ரலேஷியன் ஃப்ளைவே. நமக்கு வந்து சென்ட்ரல் ஏசியன் ஃப்ளைவே. சென்ட்ரல் ஏசியன் ஃப்ளைவேங்கிறது சென்ட்ரல் ரஷ்யா, அந்த ஆர்க்டிக் சென்ட்ரல் ரஷ்யாலேருந்து நமக்கு இந்தியன் சப்கான்டினென்ட்டோட முடிஞ்சு போகுது. அவர் ஃப்ளைவே சென்ட்ரல் ஏசியன் ஃப்ளைவேஸ் ஒன்லி நம்ம நார்தர்ன் ஹெமிஸ்பியர்ல மட்டும் இருக்கு. ஈஸ்ட் ஏஷியா ஆஸ்திரேலியன் ஃப்ளைவே அப்படி இல்ல. அலாஸ்கா இருந்து நார்த் ஈஸ்ட் ரஷ்யா வர ஆரம்பிச்சு, அப்படி இது த்ரூ சைனா, மங்கோலியா, சவுத் ஈஸ்ட் ஏஷியா கண்ட்ரீஸ் அப்படி போய் ஆஸ்திரேலேஷியா, நியூசிலாந்து வரைக்கும் போய் முடியுது. லாங்கஸ்ட் ஃப்ளைவே. மாடியோ. அது ஒண்ணு. அதான் அப்படி ஈஸ்ட் ஏஷியன். அதுக்கு ஏன்னா அவங்களுக்கு நம்ம ரோடு போட்டா குடுக்குறோம். இல்ல. அதுகளும் வருது. அப்ப அங்கங்க ஃபோட்டோ எடுக்கும்போது, இப்போ வந்து நம்ம ரொம்ப நாள் இந்த ரிசர்ச்ச பண்ணி பார்க்கும்போது, தெர் இஸ் என்ன பேட்டர்ன் சேஞ்ச் ஆகுது. அதான் அங்க சார் ஒரு கேட்கணும்னு அதான், நெனச்சேன். அதான். இப்ப என்னன்னா, குறிப்பா வந்து அந்த அங்கருந்து வரக்கூடிய பேர்ட் எல்லாம் சைனால வந்து சைனால ஒரு பெரிய நம்ம கோடிக்கரை மாதிரி பெரிய மட் ஃபிளாட் இருக்கு. இது எல்ஓசி மட் ஃபிளாட். ஓகே. உயரம் என்னன்னா 10 மில்லியன் பேர்ட்ஸ் இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த அந்த 10 மில்லியன் பேர்ட் அப்ப சைனாக்காரங்க என்ன செஞ்சாங்க, அதுல வந்து மோர் தென் 25% இடத்த வந்து ரிக்ளைம் பண்ணிட்டாங்க. அதர் பர்ப்பஸ்க்கு அது இதுன்னு. அப்போ பேர்ட் வந்து அவங்க செய்யக்கூடிய ஒரு இம்பேக்ட் அந்த அந்த ஆக்டிவிட்டியோட இம்பேக்ட் வந்து நம்மளையும் பாதிக்கும். நமக்கு வரக்கூடிய ஏன்னா அங்க அந்த வழியா வரக்கூடிய பறவைகள்லாம் வரும். அதேபோல அங்க உள்ள அங்க உள்ள இம்பேக்ட்னால சரி இங்க ரொம்ப ஆபத்து இருக்கு. அதனால இந்தியா பக்கம் போவோம். அப்படின்னு கொஞ்சம் வரலாம். இப்படிப்பட்ட ரொம்ப சேஞ்சஸ் நெறைய பேட்டர்ன்ஸ்ல வந்து பேட்டர்ன்ல நெறைய அதான் மாற்றங்கள் அதான் தெரியுது. கிளைமேட் சேஞ்ச் அண்ட் இது மனிதர்களோட பேட்டர்ன் ஆமா அது. அப்ப நடவடிக்கையினால. கிளைமேட் சேஞ்ச் என்னது? இட் இஸ் நாட் எ நேச்சுரல் ஒன். இது ஹியூமன் இன்டியூஸ் தான் இல்லையா? கண்டிப்பா. கிளைமேட் சேஞ்ச் வந்து ஹியூமன் இன்டியூஸ் தான். ஃபர்ஸ்ட்டு லோக்கல் இது குளோபல் வார்மிங் நமக்கு. ஏன் குளோபல் வார்மிங்? நம்ம ஒரு ஊர்ல 2 குளத்த அழிச்சிட்டாலோ, 2, 3 காடுகள வெட்டிட்டாலோ, அது என்ன செய்யும்? அல்லது ஒரு பெரிய தார் ரோடு நம்ம இப்ப பெரிய பைபாஸ் ரோடுலாம் போடும். குளத்த உடைச்சு ரோடு போடுறோம். அப்படிங்கும்போது அந்த என்ன லோக்கல் கிளைமேட். அப்படி மைக்ரோ கிளைமேட் எல்லாமே வார்ம் ஆகி மொத்தத்துல என்னது? குளோபல் குளோபல் வார்மிங் வார்மிங் ஆயிடும். போய் அப்போ முடியுது. அதுக்கு பேசிக் வந்து நம்ம என்னது? ஹியூமன் இன்டியூஸ்ட் ஆக்டிவிட்டீஸ்னால தான் குளோபல் வார்மிங், ஃபைனலி இட் இஸ் கிளைமேட் சேஞ்ச். சார் இப்போ நம்ம பேசிட்டு இருக்கும்போது சார், ம், இந்த கோடியக்கரை வந்து ம். ஒரு ஸ்டாப் பிட் மாரி தான் அவங்க வந்து யூஸ் பண்றாங்க. போயிட்டுருக்க வழியில ஆ. உங்களுக்கு வந்து ஸ்டாப் ஓவர் சைட் மாரி இருக்கு. இல்ல போத் எனர்ஜி போத் எனர்ஜி போத் கேதர் ஆமா. பண்ணிக்கிறதுக்காக இருக்கு. ஆமா. அதுக்கும் ஒரு 2 வருது. விதமா இருக்காங்க. ஆமா, ஆமா. நம்ம கோடியக்கரையில வந்து ம். ப்ரீடிங் நடக்கிறது இல்லையா சார்? ஏன்னா ப்ரீட் நம்ம குறிப்பிட்டு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, ம், இந்த நம்ம கிராப் ப்ளோவர் வந்து ஒரே ஒரு தடவ ம், 2023ல ஒரு ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. ம். ஒரு ப்ரீடிங் பண்ணுச்சு கோடியக்கரையில வந்து ஒரு ரேரா நடந்தது அப்படின்னு போட்டிருக்காங்க. போட்டிருக்காங்க. ஆனா அதே மாரி நம்ம அ டர்ட்டில் வந்து இருக்கு இல்லைங்களா? ம், ஆலிவ் ரெட்லி. ம். அந்த டர்ட்டில் வந்து நமக்கு வந்து கோடியக்கரை தான் மெயினான ப்ரீடிங் ஸ்டேஷன் இல்லைங்களா? அங்க நெறைய ப்ரீடிங் ஆகுறாங்க. அது ஆமா. தவிர வரக்கூடிய இந்த விருந்தாளி பறவைகள் வந்து, இங்க வந்து வேற ஏதாவது ம். பிஹேவியர் சேஞ்ச் இருக்குங்களா சார்? இந்த கிராப் ஃப்ளவர் சொன்னீங்க இல்லையா? ம். அது வந்து ஸ்ரீலங்கால ப்ரீட் பண்ணலான்னு நாங்க முதலாவது ஏன்னா நாங்க வெரி சின்ன இது பண்ணியிருக்கோம்.
இப்ப நாங்க என்ன பண்ணியிருக்கோன்னா, இந்த நம்ம கோடிக்கரை வந்து ஃபேமஸ் வந்து இது ஃப்ளமிங்கோ. கோடிக்கரைனாலே என்னது ஃப்ளமிங்கோ. முன்னாடியெல்லாம் கோடிக்கரை போஸ்ட் ஆஃபீஸ்ல லெட்டர் சீல் கேன்சல் பண்றது ஃப்ளமிங்கோ பிக்சர் வச்சு தான் ஓ! பண்ணுவாங்க. அப்ப அந்த அளவு கோடிக்கரைக்கு ஒரு மீனிங்னாலே என்னது ஃப்ளமிங்கோ. அப்படி இந்த இருக்கு. சந்தர்ப்பத்துல நான் ஒரு விஷயம் ஆட் ஆ, ஆ, பண்றேன் ஆ, சார். ஆ. இப்ப நாகப்பட்டினம் டூரிசம்க்காக ம், ஒரு அற்புதமான லோகோ ஒண்ணு வடிவமைக்கப்பட்டிருக்கு. ம். நீங்க சொன்ன மாதிரி நாகை மாவட்டத்தோட ஒரு அடையாளமா இந்த பூநாரைகள் இருக்கிறதுனால, ஃப்ளமிங்கோவ வந்து நம்ம முக்கியமான ஐகானா அந்த ஐக்கனா லோகோல வச்சிருக்கோம். ஆமா. அது ஒண்ணு இருக்கு. ஆனா, இந்த ஃப்ளமிங்கோங்கிறது நெறைய இடத்துல இருக்கு. இப்போ நமக்கு ஸ்டேட் பேர்ட் என்னது? எமரால்ட் டவ்வுங்கிறோம். அதேபோல என்னது? அதேபோல இப்போ இந்த இந்தியன் ரோலர்ன்னு கூடிய பறவை வந்து 5 ஸ்டேட்டுக்கு பறவையா இருக்கு. அப்படி நெறைய இப்போ இப்போ தனுஷ்கோடிக்கு ஒரு ஃப்ளமிங்கோ சாங்சுரின்னு பேர் வச்சிருக்காங்க. புலிக்காட்ட எடுத்தாலும் அங்க ஃப்ளமிங்கோ ஃபெஸ்டிவல்லாம் நடத்துறாங்க. அப்படி இருக்கும்போது, இங்க வரக்கூடிய அத விட ஸ்பெஷல் இப்போ கன்னியாகுமரியில முன்னாடி ஃப்ளமிங்கோ கிடையாது. இப்ப நாங்க அங்க பண்ற இடத்துல பார்த்தீங்கன்னா, இப்போ 2000 ஃப்ளமிங்கோ வருது. ஓ! நான் ஒரு 1993ல தான் மொத நான் வந்து ஒரு 4 ஃப்ளமிங்கோ வர மாரி பார்த்தேன். இன்னைக்கு 2500 அதுக்கு நாங்க இப்ப ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கோம். உட்காந்து வரேன். ஆனா இது இந்த இந்த நீங்க ஷோர் பேர்ட்ஸ் இது சொல்றோம் இல்லையா? இந்த ஆர்டிக்லேருந்து வரக்கூடிய பேர்டு. ஃப்ளமிங்கோ வந்து எங்க இருந்து மேக்ஸிமம் வந்தா ஈரான், இல்லன்னா காஸ்பியன் சி. அங்க இருந்தா வரலாம் மேக்ஸிமம். அதேபோல நம்ம நாட்டு குஜராத்லயே நமக்கு என்ன செய்யுது? குஜராத் பார்த்தீங்கன்னா, ஃப்ளமிங்கோ தான் ஃபுல்லா. எங்க பார்த்தாலும் கட்ச்ல ஃப்ளமிங்கோ. பார்த்தீங்கன்னா கட்ச்ல ஃப்ளமிங்கோ. பார்த்தீங்களா? குள குளத்தில குளிக்கக்கூடிய குளத்திலும் ஃப்ளமிங்கோ இருக்கும். அங்க உப்பளத்தில இருக்கும். கடற்கரையோரத்தில லெகூன்ல இருக்கும். அப்படியே எங்க பார்த்தாலும் ஃப்ளமிங்கோ தான் கண்ண திறந்த இடமெல்லாம். ஆனா அதனால அது ஒரு அது அது இப்பவும் பாம்பேல இடத்துல பார்த்தீங்கன்னா, ம். இது ஸோ ஃப்ளமிங்கோஸ் ஆமா. வந்து இது காமன் டூ மெனி ஆமா. இப்போ வெட்லாண்ட்ஸ் ஒரு ஜெனரலிஸ்ட் பேர்ட் மாதிரி ஆயிடுச்சு. ஆயிடுச்சு. ஆ. ஆனா, அதுக்கு நான் என்ன சொன்னேன்னா, இப்போ என்னதோ தெரியல கோடிக்கரைக்கு ஒரு சரணாலயத்து பேர் வைக்கணும்னு என்ட்ட டிபார்ட்மெண்ட்காரங்க ஒரு பேர் கேட்டாங்க. நான் சொன்னேன், கோடிக்கரை ஸ்பெஷல் ஃபார் இந்த இந்த ஆர்க்டிக் பகுதியிலேருந்து வரக்கூடிய இந்த ஷோர் பேர்ட்ஸ். ஒரு பேர்ட வச்சு நம்ம அதுக்கு அத நேரோ பேர் டவுன் பண்ண குடுக்கணும். வேண்டாம். ஓகே. ஓகே. அதனால ஒரு நீங்க வாஸ்ட் டைவர்சிட்டி இருக்கு. இருக்கு. ம். அதனால தான் ஷோர் பேர்ட்ஸ். அது அதிகமா காணப்படக்கூடிய இப்போ இருக்கக்கூடிய இடம் கோடிக்கரை. இந்தியாவில. அப்ப அதனால ஏன் ஷோர் பேர்ட் சாங்சுரி வைக்கக்கூடாது? அப்படின்னு சொன்னேன். வச்சாங்களா? அது எனக்கு தெரியல. இந்த வேடர்ஸு, ம். ஷோர் பேர்ட்ஸ்ன்னு சொல்றோம்ல சார். அந்த ஆமா. ஸ்பெசிஃபிகேஷன கொஞ்சம் எல்லாருக்கும் புரியிற ம். மாரி ஆ. சொல்லுங்களேன். ஷோர் பேர்ட்ஸ்ங்கிறது இப்போ கோடிக்கரைக்கு வரக்கூடிய ஒரு சின்ன ஒரு ஐடியா சொல்றேன். என்னென்ன பேர்ட்ஸ்லாம். ஃப்ளமிங்கோ வருது. ஃப்ளமிங்கோவுக்கு பார்த்தீங்கன்னா, வெப்டு ஃபுட் இருக்கலாம். அந்த ஜவ்வு இருக்கும் கால்ல. அப்ப ஃப்ளமிங்கோ நீந்தவும் செய்யும், நடக்கும். நடக்கும்போது என்னன்னா, நம்ம தண்ணிக்குள்ள நடக்கும்போது எப்படி நடக்கிறோம்? ஆழமா இருக்கக்கூடியது. மேல தண்ணி தெறிக்கக்கூடாதுங்கிறதுக்காக நம்ம என்ன செய்வோம்? கால இப்படி நடப்போம் இல்லையா? தூக்கி தண்ணிக்கு வெளிய தூக்காம நடப்போம் இல்லையா? அதுதான் வேடிங் அதான் ஓ! வேடர்ஸ். ஓகே. அடுத்தது வந்து அப்ப இந்த வேடிங் பேர்ட்ஸ்க்கு வேடர்ஸ்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, பெப்ல ஃபுட்டே இருக்காது. அப்ப அதுக்கு வந்து ஸ்விம் பண்ண முடியாது. அடுத்தால இன்னொரு அதுக்கு என்னன்னா, வாத்துக்கள் பறக்காதுன்னு நெனைப்பாங்க. ஆனா, கோடிக்கரைக்கு வாத்துக்கள் லட்சக்கணக்குல வருது. கோடிக்கரை மட்டும் இல்ல. அதுக்கு பக்கத்துல நம்ம தலைஞாயிறு, அந்த வேட்டக்காரன் நெருப்பு, அந்த பக்கங்கள்ல உள்ள இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, அதையும் நீங்க கவனிக்கணும். நான் சொல்றதுக்காக தான் சொல்றேன். அங்கேயும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு பழைய வீடியோ நான் ஒண்ணு ஷேர் பண்றேன். நீங்க கலெக்ட் இருக்கலாங்க. அதுல வந்து எவ்வளவோ டக்ஸ் இருக்கு. அப்ப அந்த மாதிரி இடங்களை நம்ம விட்டுறக்கூடாது. ஏன்னா இதெல்லாம் பஃபர் ஸோன். கண்டிப்பா. கோடிக்கரைக்கு இப்போ இங்க இந்த கோடிக்கரை ஹேபிட்டேட்டுக்கு பஃபர் ஸோன் எங்கெல்லாம் இருக்குன்னா, அப் டூ நாகப்பட்டினம் வரைக்கும் இருக்கு. அப்ப நீங்க சொல்றத பார்த்தா, நம்ம கோடியக்கரை மட்டும் இல்ல, ம்ஹ்ம். அந்த கோடியக்கரைய சுத்தி இருக்கிற குட் பாயிண்ட் ஆ, காலிமர் ஆ, ஆ ஆ. வெட்லேண்ட் காம்ப்ளெக்ஸ்ன்னு சொல்லி, ம், கிட்டத்தட்ட நம்ம நாகப்பட்டினத்தோட பெரும்பகுதி வரைக்கும் ஏன்னா நீண்ட ம். கடற்கரைய கொண்ட ஆ, விவசாய நிலங்களையும், ஆ. டைவர்சிஃபைடு ஒரு ம். அக்ரோ இக்காலஜி இருக்கிறதுனால, இருக்கிறதால இந்த எல்லா இடத்துலயுமே இந்த வெட்லேண்ட் பேர்ட்ஸு மத்த இருக்கும், இருக்கும். ஏன்னா வரக்கூடியவங்க, ஏன்னா டெரெஸ்ட்ரியல் பேர்ட்ஸ் எல்லாருமே அதிகமான மூவ்மெண்ட் வந்து நாகப்பட்டினத்துக்கே இருக்குங்கிறீங்க. இருக்கு. முழு ஆமாம். ம். மாவட்டத்துக்குமே ஆமா, ஆமா. இது பொருந்துங்கிறீங்க. ஆமாம். எல்லா வகையான பறவைகளும். எல்லா வகையான எல்லா வகை பறவைகள். கு கு எல்லா குரூப். ஏன்னா அதேபோல என்ன கடல் காகம், சீகல். அதில எத்தன வெரைட்டி 5 வெரைட்டி வருது. ஆ பல்லாயிரக்கணக்கான இருக்கு. ஃப்ளமிங்கோ ஒரு நாள்ல போனா சில 30, 40,000 வரைக்கும் இப்போ வருது. முன்னாடிலாம் ஒரு கிட்டத்தட்ட இது 30, 40,000 முன்னாடிலாம் 1,00,000ங்கிறது ரொம்ப ஈஸியா இருக்கும். ஆனா இப்போ மும்பைல பார்த்தீங்கன்னா 1,50,000க்கு மேல் ஃப்ளமிங்கோ இருக்குங்கிறாங்க. அதனால தான் நம்ம லோகோ பண்றத நீங்க அதில பண்றத விட உங்களுக்கு இந்த குரூப் ஆஃப் ஷோர் பேர்ட் ஃப்ளையிங்
ஒரு இத போட்டீங்கன்னா நல்லாயிருக்கும்னு சொன்னேன். அடுத்தால இந்த ப்ரீடிங் நான் அத இன்னும் சரியா உங்களுக்கு ஆன்சர் பண்ணல. இன்னும் 1, 2 இனங்கள் அங்கேயே ப்ரீட் பண்ணல அது. இது இந்த இந்த இதில வேடஸ்லயே ஒரு இந்த இது ஒண்ணு கெண்டிஷ் ஃப்ளவர் அப்படிம்பாங்க. அப்புறம் இன்னொன்னு நீண்ட கால் உள்ளான். இந்த பிளாக் விங் ஸ்டில்ட் அது பார்ஷியலி மைக்ரன்ட். கொஞ்சம் மைக்ரேட்டரி பேர்டும் வருது. இங்கேயே லோக்கல்ல ப்ரீட் பண்ணக்கூடியதும் இருக்கு. இப்படி 1, 2 இனங்கள் ப்ரீட் பண்ணுது. அதேபோல முன்னாடி இந்த கடல் ஆலான்னு சொல்லக்கூடிய டர்ன்ஸ், லிட்டில் டர்ன்ங்கக்கூடிய பேர்ட்ஸு முன்னுக்கு நம்ம ஆ அந்த நம்ம சரணாலயத்துக்கு உள்ள பறவை இந்த இது அ கடற்கரை ஓரத்தில நெறைய பண்ணுச்சு. அப்போ ஒரு ஆ இங்கிலாந்துலேருந்து ஒரு பொண்ணு வந்து அது அந்த ப்ரீடிங் வேலைகள்லாம் படிச்சது. அப்படிலாம் இருக்குது. ஆனா கன்சிடரிங் இந்த இவ்ளோ வாஸ்ட் இத பார்த்தீங்கன்னா இது. இப்ப வேடந்தாங்கல் சேங்சுரி எடுக்கிறீங்க. அங்க வந்து என்ன செய்யுது எல்லாமே ப்ரீடிங் பேர்ட்ஸ். 95% ப்ரீடிங் பேர்ட்ஸ். இங்க வந்து 95% இது இது மைக்ரேட்டரி பேர்ட்ஸ் மோஸ்ட்லி கம்மிங் எதுக்கு? நம்ம ஃபுட்டுக்காக இண்டஸ்ட்ரி தான் வருது. வராங்க. அதுவும் ஷேப் இந்த இது என்ன ஷெல்டருக்காகவும் தான். இந்த அப்போ ரெஸ்ட். நாகப்பட்டினம், கோடியக்கரை நம்மளோட வெட்லேண்ட்ஸ புரொடெக்ட் பண்ண வேண்டியதோட ம். அவசியம் வந்து இன்னும் கூடி போகுதுன்னு நெனைக்கிறேன். ஆமாம். ம். ஏன்னா, இவங்க வந்து இங்க வந்து ஒரு ஸ்டாப் டேக் எடுத்துட்டு, ம். எனர்ஜி ரெக்யூர் பண்ணிட்டு, ம். அக்யூர் ம். பண்ணிட்டு தான் திரும்பி அடுத்த ஜர்னி கன்டின்யூ ஆமா. ஆக அதான் முடியும். சொல்றேன். அத மொத சொன்ன அப்போ மாரி இந்த வெட்லேண்ட்ஸ்ல ஏதாவது மாற்றங்கள் வைக்கணும். ஏற்பட்டாலோ, ம். அவங்களோட ஹேபிடேட் அண்ட் ஃபுட் ரிசோர்ஸஸ்ல ம். ஏதாவது மாற்றம் ஏற்பட்டா, அது பெரிய அளவுல இந்த பறவைகளோட குளோபல் வருகைய லெவல்ல. வந்து ஆமா, ஆமா. உலக அளவுல. பாதிக்கக்கூடும். உலக அளவில. நம்ம சங்க காலத்துல ம். பழந்தமிழ் பாடல்கள்ல கூட ம். இந்த பூநாரைகள பத்தியும், ம். செங்கால் நாரைகள பத்தியும் பாடல்கள் இருக்கு. அப்ப ஆமாமா. பலாயிரம் வருடமா இந்த கோடியக்கரை பகுதிகளுக்கு, இந்த காடுகளுக்கு இந்த பறவைகள் வந்து வலசை வருவது ஒரு நீண்ட கால சம்பிரதாயம், பாரம்பரியமா நடந்துட்டு இருக்கு. இருக்கு. ஆமா. அப்ப இவ்வளவு காலமா தொடர்ந்துட்டு வர இந்த நிகழ்ச்சியில, நீங்க சொல்றத பார்க்கும்போது 40 ஆண்டுகள்ங்கிறது ஒரு குறுகிய காலம். ம். ஆமா. ம். இந்த பெரிய ம். சங்கிலியோட ம். ம். பார்க்கும்போது. ஆமா, ஆமா. ஆனா அந்த 40 ஆண்டுகள்லயே ம். அன்றைக்கு பார்த்த 50,00,000 பறவைகள் இன்றைக்கு இல்லன்னு சொல்றீங்க. ஆமா. அப்ப வருங்காலத்துல வந்து இன்னும் குறைஞ்சுட்டு போகாம இருக்கணும்னா, முக்கியமா நம்ம செய்ய வேண்டியது வந்து இந்த விழிப்புணர்வ வந்து பெருமளவுல மக்கள்ட்ட கொண்டு போகணும். ஆ. ஆமா, ஆமா. சார் இப்போ நம்ம பறவைகள் வந்து இவ்ளோ தூரம் மைக்ரேட் ஆகுறாங்க. இத வந்து ட்ராக் பண்றதுக்கு, அவங்களோட லைஃப் ஸ்பேன் எப்படி இருக்கு? அப்புறம் எந்த டிராவல் ரூட்ல வராங்க? அ நெறைய பேட்டர்ன்ஸ் சேஞ்ச் ஆகுது. இதெல்லாம் படிக்கணும்னா, ம். சில மெத்தட்ஸ வந்து வழக்கமா ஆ. இந்த பறவையியல் ஆராய்ச்சி நிலையங்கள் நம்ம எல்லாரும் பண்றோம். ம். இப்ப வந்து நம்ம சாதாரணவங்க நம்ம இளைஞர்களுக்கு, குழந்தைங்களுக்கு புரியிற மாதிரி, ம். ஏன்னா நாம போய் அந்த ரிங்கிங் எல்லாம் பத்தி சொல்லும்போது அவங்களுக்கு ஆச்சரியமா இருக்கு. அ. எப்படி நீங்க பறவைகள ஆ. பிடிக்கிறீங்க? ஆ. 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 எப்படி வேற ஊர்லேருந்து வர ரிங்கு போட்ட பறவைய நீங்க கண்டுபிடிக்கிறீங்க? இப்படி நெறைய நான் பேர்ட் வாட்சிங்க்கு அழைச்சிட்டு போம்போது, ம். ஸ்டூடண்ட்ஸ் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டா கேட்பாங்க. ஆ. உங்களோட அனுபவங்கள ம். சொல்லுங்களேன். ம். ஆக்சுவலா இப்போ அ நான் இந்த பறவைகளுக்கு வளையம் போடுறத அப்படி ஒரு ட்ரெய்னிங் ப்ரோகிராம், அல்ல ஒரு அவேர்னஸ் ப்ரோகிராம் த்ரூ இந்த இந்த பேர்ட் ரிங்கிங் மூலம் ஒரு அவேர்னஸ் நம்ம இந்த இதோடைய நோக்கமே அவேர்னஸ்னால, அப்ப இந்த ஸ்டூடண்ட்ஸ் எல்லாம் இப்ப நெறைய பேர் வர்றாங்க. இப்போ அப்ப அவங்ககிட்ட நான் சிலதுகள்ட்ட கேட்பேன். நான் முதல்ல சொன்னேன் பார்த்தீங்களா? இந்த பிட்டா, ம். அந்த காத்தால இந்தியன் ஆமா, பீட்டா. ஆமா. ம். இந்தியன் பிட்டா இருந்தோனே அந்த கோஸ்டல் உள்ளவங்கள்ட்ட கேட்பேன். அதில 1, 2 பேர் சொன்னாங்க. "இதுல நீங்க எத்தன பேர் பிட்டா சாப்பிட்டுருக்கீங்க?" அப்படிம்பேன். 1, 2 பிள்ளைகள் இன்னசென்ட்டா ஓகே. உங்க உண்மைய சொல்லுங்க. வெரி குட். ஆனா, அத போய் நீங்க சொல்லணும் இல்லையா? இது எங்கேருந்து வரக்கூடிய பறவை? இதுக்காக நம்ம வளையம் போட்டு விட்டுறோம். அப்ப இது எங்க போக வேண்டியது பறவை? இந்த ஒரு இது இந்த இது நம்ம கொசுவுலான் என்று சொல்லக்கூடிய லிட்டில் ஸ்டின்ட் 20 கிராம் பேர்ட் நம்ம ஒரு வெளிநாட்டு விருந்தாளி வந்தா, அவங்கள விழுந்து விழுந்து கவனிக்கிறோம். ம். ஏன் இந்த பறவைகளெல்லாம் நம்ம நெக்லெக்ட் கவனிக்கக்கூடாது. பண்றோம்? ஏன் நமது நாட்டில உள்ள மிருகங்கள மட்டும் காப்பாத்துவோம். புலிகள காப்பாத்தணும். ஏன் இந்த மாதிரி வெளிநாட்டிலேருந்து நமக்கு ஒரு கண்ணுக்கு அருமையான காட்சிய கொடுக்கக்கூடிய இந்த சிறு உயிரினம், இத்தனை கிலோமீட்டர் வந்து தனக்கு உயிர காப்பாத்துறதுக்காக வருது. அவைகள நம்ம ஏன் வேட்டையாடி சாப்பிடணும்? இதெல்லாம் நீங்க போய் உங்க வீட்ல சொல்லணும். அப்படின்னு ஸ்டூடண்ட்ஸ்க்கு சொல்லும்போது, அந்த பறவைகள். நான் பார்த்தீங்களா, என் கையில ஒரு கொசு விழ நீங்க தொட்டு பாருங்க. தொட்டு பார்த்தா என்ன அர்த்தம்? நீங்க ஒரு ரஷ்யன் பேர்ட பார்த்து தொட்டுருக்கிறீங்க. அந்த அந்த ஒரு ஹேப்பினஸ் இருக்கு பார்த்தீங்களா? அந்த பிள்ளைகளுக்கு வந்து நிச்சயமா ஒரு சார். நாள் மறக்காது. ரொம்ப எத்தன அற்புதமான இப்ப விழா. எனக்கு அது அதான் நான் இப்ப எல்லா ஸ்கூல்லயும் அத வச்சு தான் நான் பேசுறது. ஓகே. நீங்க இது இது ஒரு நீங்க ஒரு ரஷ்யன் படம் நீங்க என்ன முதலா கேட்பேன். வெளிநாட்டு பறவைகள் பார்த்துருக்கீங்களா? இல்ல சார். அதெல்லாம் எங்க போணும்? இல்ல அங்க போனோம் வேடந்தாங்கல் நெறைய இதெல்லாம் இருக்கு. நம்ம கோடிக்கரைல இருக்கு. உங்க ஊர் குளங்கள்ல வெளிநாட்டு பறவைகள்லாம் வரும்.
உங்க அதேபோல வெளிநாட்டில உள்ள கா டெரஸ்ட்ரியல் பேர்ட்ஸ்லாம் உங்க வீட்டு தோட்டத்துக்கே வரும். அதனால இத பத்தி நம்ம கண்டுகிட்டோம்னா, நம்ம எல்லாம் சொல்றோம். இதேபோல இன்னும் என்னன்னா, நம்ம பறவை இந்த அ ரிங்கிங் சொல்லுங்க ஆமா, சார். ஆமா. ஆ, அதான். அப்ப அதான் அந்த பறவைகள் கையில பிடிக்கிறது வந்து ரிங்கிங்கா பிடிக்கிறோம். ஆ. அப்ப அந்த வளையம் போடும்போது, அந்த ரிங்ல என்ன இருக்கும்னா, இன்ஃபார்ம் பாம்பே நேச்சுரல் ஹிஸ்டரி சொசைட்டி. இன்ஃபார்ம் பாம்பே NAT.in அவ்வளோ சின்ன ரிங்ல அவ்வளோ எழுத சின்ன முடியாது. ரிங்ல. ஆ, ஹிஸ்டரி சொசைட்டி அது ஒரு சீரியல் நம்பர் இருக்கும். ஓகே. இந்த சீரியல் நம்பர் வந்து ஒரு பேர்டுக்கு ஒரே நம்பர் தான். ஓ! அதே நம்பர் எதாவது இன்னொரு ரிப்பீட் பறவைக்கு ஆகாது. இருக்காது. இருக்காது. ம். அப்ப அந்த நம்பர வந்து நம்ம என்ன செய்வோம், அப்படியே ஒரு ரன்னிங் டேட்டா ஷீட்ல எழுதிட்டு, அத வந்து கம்ப்யூட்டர்ல போட்டோம்னா, யாராவது ஒரு பர்ட்டிகுலரா இந்த ஒரு ரிங்க பத்தி கேட்டாச்சுன்னா போதும். நாங்க இந்த ஒரு ரிங் இந்த ஒரு கொசுவெல்லாம் இந்த ஒரு ரிங் நம்பரோட பார்த்தோம். அப்ப நாங்க இது வந்து இங்க போட்டது. இதே போல பழைய காலத்துல என்ன செய்வாங்கன்னா, அந்த கொஞ்சம் அந்த பறவைகள பிடிச்சு வேட்டையாடுறவங்கலாம், அந்த ரிங்க கொண்டு ரஷ்யாவிலருந்து வந்தது. அப்படி இந்த அது எங்க இருக்கு தெரியாது சார். செம்பு கலர்ல இருக்கு. அது இருக்கு. இது எனக்கு கிடைச்சா பரிசு கிடைக்குமா? அப்படி இப்படிலாம் கொண்டு வருவாங்க. அது எங்களுக்கு எவ்வளோ இன்ஃபர்மேஷன் அவங்ககிட்ட இருந்து கிடைச்சிருக்கு. அப்போ அப்ப அந்த மாதிரி இதையெல்லாம் நம்ம என்ன செய்யணும்? இந்த பிள்ளைகளுக்கு இந்த பறவைகள் விளையாடுறதுனால என்ன கிடைக்குது? அப்புறம் அடுத்தால இப்போ நாங்க ஒரு இந்த இந்த அலுமினியம் ரிங் நான் இந்த இத தெரிஞ்சிருந்தா நான் அந்த ரிங்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருப்பேன், காட்டியிருக்கலாம். இந்த ரிங்ஸ்ல வந்து இம்ப்ரிண்ட் ஆயிருக்கும். அதனால அது படிக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதுக்கு பதிலா இப்ப நாங்க என்ன செய்யணும்னா, இந்த ஸ்டடிய இன்னும் ரொம்ப எஃபெக்டிவா ஆக்குறதுக்காக என்ன செஞ்சிருக்கோம்னா, கலர் ஃபிளாக் அப்படிம்போம். அப்ப கலர் ஃபிளாக்ங்கிறது ஃபிளாக்னா கொடி. அது சின்ன இது மாதிரி ஒரு நீண்டுகிட்டு இருக்கும். அதுல வந்து 3 எழுத்து தான் இருக்கும். இன்பார்ம் பாம்பே நேச்சுரல் சொசைட்டிலாம் போட்டா சின்ன எழுத்தாயிடும் பிரிண்ட் பண்ணும்போது அலுமினியத்தில. இந்த பிளாஸ்டிக்கும் ஒரு ஒரு ஸ்பெஷல் பிளாஸ்டிக் நம்ம டார்விக்ன்னு சொல்லுவாங்க. இம்போர்ட் பண்ணி தான் வாங்குவோம். அந்த இதில பிளாக் வித் ஒயிட் மார்க்கிங் இருந்தா சவுத் இந்தியா. ஓ! கலர் இது வந்து கோடிங் ஆமா இருக்கு. அப்படியே சவுத் இந்தியா. ஆனா இந்த பிளாக் வித் ஒயிட் மார்க்கிங் வேற கண்ட்ரில யூஸ் பண்ணவே மாட்டாங்க. அதேபோல ஒயிட்டு வித் எது ரெட் ரெட் எழுதி 3 எழுத்து தான் இருக்கும். அப்புறம் அந்த ஒயிட் வித் ரெட் எழுத்து ஆல்ரெடி சைனாவுக்கு குடுத்தாச்சு. அத நம்ம யூஸ் பண்ணது அத டிஃபரன்ஸ் பண்ணா, அதுக்குள்ள ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஒயிட் கார்டு போட்டோம்னா, டபுள் ஃபிளாக் போட்டோம்னா, அது நார்த் இந்தியா. அப்படின்னு ஏன்னா இந்தியா பெரிய கண்ட்ரினால ஒரு கலர் பத்தாதுன்னு 2 கலர் வாங்கி வச்சிருக்கோம். 2 பேட்டர்ன். அப்ப இதே மாதிரி இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷனோட சேர்ந்து அப்ப நீங்க என்ன செய்யலாம், ஒரு ஒரு பேர்ட் ஒரு அ பிளாக் கலர்ல ஒரு கால்ல ஒரு ஃபிளாக் இருக்கு. நம்பர் கண்டுபிடிக்காட்டா, இது வந்து இந்தியால உள்ளது அங்க போயிருக்குன்னு சொல்லலாம். அப்ப இப்படி போடும்போது ஒரு பெரிய குரூப் இருக்கு. நாங்களும் எங்க ஒரு குரூப் வச்சிருக்கோம். அதுல உங்கள ஆட் பண்றேன் பாருங்க. அப்ப போட்டோ அது வந்து த்ரூ ஃபோட்டோகிராஃப்லயே கண்டுபிடிச்சிடலாம். ம். இந்த பேர்ட திருப்பி பிடிக்கணும்னு கட்டாயம் இன்னும் இல்ல. சுலபமாயிடுச்சு. முன்னாடி ஆமா, ஆமா, இருந்த ஆமா. அப்ப ரிங்கிங் அது ஒண்ணும் ப்ராசஸ். எஃபெக்டிவ் ஆயிடுச்சு. அதுக்கு பிறகு என்ன இதுலன்னா, ஜியோ லொகேட்டர் ஸ்டடின்னு ஒண்ணு ஜியோ இருக்கு. லொகேட்டர் ஸ்டடின்னா என்ன சார் அது? அதுல வந்து ஜியோ லொகேட்டர்ங்கிறத நம்ம ஒரு பேர்ட்ஸுக்கு நம்ம அந்த ரிங்கோட சேர்த்து தச்சு விட்டுறலாம். அப்ப அந்த பேர்ட திருப்பி பிடிக்கணும். அது கிட்டத்தட்ட ஒரு ஒரு $100 தான் வரும் விலைக்கு. ஆனா நம்ம டிரான்ஸ்மிட்டர் போடுறோம் இல்லையா? கட்டி விடுறது. அது வந்து ரூ. 1,25,00,000 கிட்ட வரும். அப்ப இதுக்கு $100ங்கச்சும் ஒரு இது கிட்டத்தட்ட ஆமா. அஃபோர்டபுளான ஆமா. ஒரு அப்படி போட்டது அந்த ஜியோ லொகேட்டர் உள்ள பறவை போயிட்டு திருப்பி வந்துட்டுனா, அது உள்ள ஒரு ஜிபிஎஸ் இருக்கும். அந்த ஜிபிஎஸ்ல அது எங்கெங்கெல்லாம் போயிட்டு வந்தவங்களுடைய திருப்பி அது நம்ம கையில கிடைக்கும்போது, அது என்ன எந்தெந்த நாட்டுக்கெல்லாம் போயிட்டு வந்ததுங்கிறத கிளியரா மேப் பார்த்து அந்த எத்தன நாளுக்குள்ள அந்த ஒரு ஜிபி இடத்துல இருந்து இன்னொரு அ இடத்துக்கு ஆ போச்சு, எந்த ரூட்ல போச்சுங்கிறது கூட. ஆமா. அது ரொம்ப கொஞ்சம் கஷ்டம். எங்கெல்லாம் போச்சு, எந்த வழியா எந்த டேட்ல போச்சுங்கிறது தெரியும். எவ்வளோ நாள் எங்கெங்கெல்லாம் தங்கிச்சுங்கிறது ரொம்ப கண்டுபிடிக்க முடியாது. இருந்தாலும் ஓரளவுக்கு அந்த ஜியோ லொகேட்டர். அதுக்கு பிறகு தான் டிரான்ஸ்மிட்டர். டிரான்ஸ்மிட்டர் எவரி 2 ஹவர்ஸுக்கு இந்த பேர்ட் எங்க இருக்கு அப்படிங்கிறது தெரியும். அங்க கோடிக்கரையில நம்ம ஃப்ளமிங்கோவுக்கு டிரான்ஸ்மிட்டர் போட்டு விட்டோம். ஓ! அந்த அந்த ஃப்ளமிங்கோ எங்க போகுதுன்னா, ஒண்ணு வந்து புள்ளிக்காட் லேக் வரைக்கும் போச்சு. அப்புறம் எவ்ரி சம்மர்ல வந்தோனே 3 வருஷம் அது சிக்னல் குடுத்தது. அந்த அந்த டிரான்ஸ்மிட்டர் உள்ளயும் ஒரு ஜிபிஎஸ் இருக்கும். அது வந்து என்ன செய்யும், அந்த பேட்டரி இருக்கு. அந்த சோலார் பேட்டரி இருக்கனால அது ரீசார்ஜ் ஆச்சுன்னா, நல்லா வெயில்ல இருக்கும்போது வரும். 3 இயர்ஸ் ட்ராக் பண்ணோம். அது வந்து ஸ்ரீலங்கால நம்ம திரிகோணமலை. அங்க வந்து எவ்ரி இயர் அங்க ஈவினிங் போயிடும். அதனால தான் நாங்க அங்க ஒரு ப்ரீடிங் பண்ணலாம். அப்படி ஒரு சஸ்பெக்ட் பண்ணோம். அதே மாதிரி பார்த்தோம்னா, நாங்க ஒரு வருஷம் இந்த 7,00,000 பறவைகள் பார்த்தோம்னு சொன்னேன் இல்லையா? அந்த வருஷம் பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன குஞ்சு ஃப்ளமிங்கோ அந்த கலரே வரல. கருப்பா இவ்வளோ சைஸ்ல இருந்தது.
நிச்சயமா அது எங்கேயோ ஒரு லோக்கல் ஒரு இடத்துல பிரீட் பண்ணுது. ஓ! கண்டுபிடிக்க முடியணும். அப்படி அது வந்து நாங்க ஸ்ரீலங்கால இருக்கலாம்னு நெனைக்கிறோம். ஸ்ரீலங்கால அது வந்து நம்ம விடுதலை புலிகளுடைய கண்ட்ரோல்ல இருந்தக்கூடிய இடம். அங்க வந்து இப்பவும் பீப்பிள் வந்து என்ன செய்றாங்க பயப்படுறாங்க. இன்னும் கண்ணி வெடிகள் எடுக்கல. நெறைய கண்ணி வெடிகள் அவங்க வச்சதுக்கு அதனால இந்த இருக்குன்னு. ஆராய்ச்சிய வந்து அந்த நம்ம அங்க ஆராய்ச்சி உள்ள போயி போய் பார்க்க முடியல அத. கன்ஃபார்ம் பண்ண முடியல. பண்ணல. ஆமா. சரி. ஆனாலும் பீப்பிள் போறாங்க. இந்த கண்டிப்பா சார். கேட்டில் நடக்கும் இல்லையா? அந்த பாதையில போய் பார்க்குறாங்க. அத இப்பவும் கொலாபரேட் பண்ணிட்டு இருக்கோம்னு சொன்னாங்க. இப்போ நீங்க முக்கியமா இந்த 40 ஆண்டு காலத்துல சார், நெறைய இயற்கை சீற்றங்கள நாகப்பட்டினத்துல நீங்க சந்திச்சிருப்பீங்க. ம், ம், ம். நீங்க கோஸ்டல் டிஸ்ட்ரிக்ட் டிசாஸ்டர் ஆமா. ப்ரோன் டிஸ்ட்ரிக்ட்டா இருக்கனால, இப்ப வந்து ஸ்டார்ட்டிங் ஃப்ரம் நம்ம பெரிய டிசாஸ்டர்னா சுனாமிய சொல்லலாம். இப்ப ஆமா. ரீசென்ட்டா பார்த்தீங்கன்னா, கஜா ம், ம், சைக்ளோன், ம், ம், ட்ரவுட் வந்திருக்கு. இப்ப இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, நார்த் ஈஸ்ட் மான்சூன்ல தான் ரொம்ப ப்ரிவேலன்ட்டா இருக்கு. ம், ம், அப்போ நார்த் ஈஸ்ட் மான்சூன் அப்படின்னு சொல்லக்கூடிய வடகிழக்கு பருவமழை காலத்துல தான், ம், ம். இந்த உலகம் பூரா இருக்க பறவைகளும் வின்டருக்காக, அந்த குளிர சமாளிக்கிறதுக்காக நம்மள நோக்கி வருது. அப்ப இந்த பேரழிவு காலத்துல இவங்க இங்க இருக்கும்போது, ஏதாவது ஒரு மிகப்பெரிய ஒரு டிசாஸ்டர் நடக்குதுன்னு வச்சுக்கங்க. அந்த டைம்ல நீங்க போய் பார்த்துருக்கீங்களா? பா என்ன மாதிரி காட்சிய பார்த்துருக்கீங்க? சுனாமிக்கு அப்புறம் போனீங்களா? அல்லது பெரும் புயல்கள் தாக்குச்சு இல்லைங்களா? ம். அப்போ இவங்க கூட்டம் கூட்டமா வந்து இறங்கியிருப்பாங்கல்ல. ஆ. இவங்களுக்கு தெரியாது. ஸோ லட்சக்கணக்கான பறவைகள் ஆல்ரெடி வந்திருப்பாங்க. ஆமா, ஆமா. அவங்களோட சூழல் இப்போ திடீர்னு மாறிப்போச்சு. இப்ப அவங்களுக்கு என்ன நடக்கும்? என்ன நடந்தது? அதற்கு பின்னாடி இன்னும் வரக்கூடிய வரிசையா வந்துகிட்டு இருப்பாங்க இல்லையா? ம், அவங்க இத நிறுத்திடுவாங்களா? என்ன மாரி ஒரு சூழ்நிலைய பார்த்துருக்கீங்க? ம். ஆனா சுனாமிலனால சுனாமி டைம்ல நான் இங்க இல்ல. அப்ப நான் கொடைக்கானல்ல ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ வந்த அப்புறம் பார்த்தீங்கன்னா, இப்போ சுனாமி வந்த அப்புறம் இந்த அந்த என்ன இது உப்பு ப டெரைன் ஆ டெரைன் வந்து நெறைய சேஞ்ச் ஆயிடுச்சு. கண்டிப்பா. அந்த இது அந்த நெறைய அந்த ஏன்னா இந்த இந்த உப்பு நம்ம படிஞ்சு நம்ம இந்த போச்சு. பறவைகள் சொல்றோம் ஆமா. இந்த சின்ன பறவைகள். அது ஏன் கோடிக்கரைக்கு மட்டும் வருதுங்கிறத ஒரு சின்ன விளக்கம் குடுத்துட்டு அப்புறம் போறேன். ஏன்னா அந்த மட் ஃபிளாட்ஸ்ம்பாங்க. இப்ப அது வந்து ஒரு ரியலி ஒரு த்ரெட்டன்ட் எக்கோசிஸ்டம். எல்லாரும் மேங்க்ரோவ்ங்கிறாங்க. மேங்க்ரோவ்ல இந்த பறவைகள்லாம் மேங்க்ரோவ்ல போய் உட்கார முடியுமா? இந்த ஃப்ளமிங்கோலாம் மேங்க்ரோவ்ல போய் உட்கார முடியுமா? இந்த ஒரு விழிப்புணர்வ நீங்க கரெக்ட்டா நம்ம டிஸ்ட்ரிக்ட்ல என்ன கொஞ்சம் இந்த மேங்க்ரோவ் வரத கொஞ்சம் நம்ம கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணணும். இந்த பறவைகள் வந்து இருக்கக்கூடிய இடத்துலயும் மேங்க்ரோவ் நட்டா ஈஸியா வந்துடும். அந்த மட் ஃப்ளாட். அப்ப அந்த மாரி மட் ஃப்ளாட் எல்லாம் ஏன்னா அது உள்ள தான் அதுக்குள்ள சிறிய பூச்சிகள். அதுகள சாப்பிடக்க தான் இவங்க அவ்ளோ கூட்டம் வருது. அப்ப இந்த 10,00,000 பறவைகள் வேற எங்கேயும் பார்க்க முடியாது இல்லையா? கோடிக்கரை தவிர. அந்த கோடிக்கரை மட்டும் நம்ம என்ன செய்யணும், டிகிரேட் ஆகி போயிட்டுன்னு வச்சுருங்க. இந்த 10,00,000 பறவைகளும் அழிஞ்சு போயிடும். அப்ப திருப்பி வர முடியாது. கோடியக்கரை அப்ப அது மாதிரி ஒண்ணு. அது ஒரு எண்டமிக்கா இருக்கிற இடத்துல, நம்ம ஆமா. மேங்க்ரோவ் பிளான் பண்ணாம, ஆமாமா. இந்த மட் பிளாட்ஸ சரி அப்படியே அ இருக்க விடணும்னு விடணும். சொல்றீங்க. ஆனா மேங்குரோவ் வந்து நீங்க அதான் எங்கேயும் ஒரு முதல்ல சொன்னோம்ல, ஒரு ஹேபிடேட்ட அடுத்த ஹேபிடேட்டா மாத்தக்கூடாது. அப்ப மட் ஃப்ளாட்ட கன்வெர்ட் பண்ணி இது மேங்க்ரோவ் வந்தா நம்மள சுனாமிலேருந்து காப்பாத்தும். இல்லன்னா சைக்ளோன்லருந்து காப்பாத்தும். அப்படின்னு ஒரு அது சுனாமிங்கிறது எப்பவும் ஒருக்கா வரக்கூடியது. சரி நான் டைவர்ட் ஆகி போயிட்டே இருக்கேன்னு நான் சொல்றேன். இல்ல அந்த கரெக்ட் தான் சுனாமிய சார். வந்து ம். இது அந்த அந்த மட் ஃப்ளாட் மேலலாம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1/2 அடி அளவுக்கு அப்படி மணல கொண்டு நிரப்பிட்டு. ஏன்னா சுனாமில இறந்தவங்கலாம் பாதி பேர் எப்படி இறந்தாங்க? அந்த தண்ணீல வந்தா இது சாண்ட் எல்லாம் அப்படி நம்ம லங்ஸ்ல ரெஸ்பிரேட்டரில போய் போயிடுச்சு. தான் செட்டில் ஆச்சு. அதே மாதிரி அந்த நெறைய மட் ஃப்ளாட்ஸ் பார்ஷியலி கன்வெர்ட்டட் வந்து அந்த சாண்ட் ஃப்ளாட் மாதிரி ஆயிடுச்சு. அப்ப டெரெயின் கொஞ்சம் ரஃப் ஆச்சு. அது ஒண்ணு. அது பார்த்தா அதுக்கு இம்பாக்ட் எவ்வளோ பரவுச்சுன்னு. ஆனா இந்த கஜா சைக்ளோன் இருக்கு பார்த்தீங்களா? அந்த கஜா சைக்ளோன்ல நெறைய கஜா சைக்ளோன் வந்து ஆ நவம்பர் இது ஆமா, 2nd வீக். ஆமா. அந்த வந்து மழை கம்மி. விண்ட் ஸ்பீடு. மழைய விட அந்த விண்ட் சுழத்தி அடிச்சோனே, பேர்ட்ஸ் எல்லாம் அந்த விண்ட்ல மாட்டி, அங்கங்க எலக்ட்ரிக்கல் லைன்ல போய் அடிச்சது, பில்டிங்ல போய் அடிச்சு, அப்படி அப்படி கிட்டத்தட்ட நெறைய பறவைகள் செத்தது. அது வந்து அடுத்த வருஷம் கொஞ்சம் இம்பாக்ட் தெரிஞ்சு. ஏன்னா, அடுத்த வருஷம் வரத்துல குறைஞ்சது. ஏன்னா, இந்த பறவைகள் அங்க இது தனக்கு பிறப்பிடத்துக்கு போய் ப்ரீட் பண்ணி, திரும்பி வரும்போது தான் ஓ! இதா இருக்கும். பெரிய அப்ப நம் அ பாப்புலேஷனே ஆம் இங்க அடி கொஞ்சம் வாங்கிட்டதுனால அடி வாங்கினாலும் கொஞ்சம் ஆனா இப்ப ரெக்கவர் ஆயிடுச்சு ஓரளவு பாப்புலேஷன். அது ஒரு நேச்சுரல் கலாமிட்டி எப்பவும் ஒரு இதில வரத்தான் செய்யும் இல்லையா? ஒரு இயற்கை அழிவு வரும். அதிலேருந்து மீண்டு வரும். அது வரும். அது மாதிரி வந்திருக்கு. ஆனால் அது அது ஒரு அப்படி அத நீங்க இந்த இயற்கை அழிவுகள்னால சொல்லுவோம். அதேபோல ஆனா அந்த சுனாமில எல்லாரும் என்ன செய்தாங்கன்னா, மான்கள் எல்லாமே செத்துருக்கும்னு எதிர்பார்த்தாங்க. ஆனா, ஒரு நாள் வார்டன் சொல்ட்டாரு. அட்லீஸ்ட்
ஏன்னா காடு காடு வந்து இவ்வளோ தண்ணிக்குள்ளே போயிட்டு அப்படின்னு அதனால பிளாக் பக்கெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்ற மாதிரி கொடுத்தாரு. அடுத்த ஒரு வாரத்தில் இருக்கிறாரு தே ஆர் வெரி சேஃப். ஏன்னா அவங்க இது அந்த என்ன சொல்லுவாங்களே அனிமல்ஸ் வந்து முன்கூட்டியே அத முன்கூட்டியே உணர்ந்திருக்காங்க. உணர்ந்து பாதுகாப்பான இடத்துக்கு போயிட்டு அப்படிங்க. ஆனால் கஜா சைக்ளோன் அது முன்கூட்டியே உணர்ந்திருக்கலாம். ஆனால் அந்த விண்டு வெலாசிட்டி ப்ரெடிக்ட் பண்ண முடியல. விண்ட் வெலாசிட்டி விண்டு ரொம்ப வெலாசிட்டி அதிகமா இருந்தது. பயங்கரமா அதுவும் இதுவரைக்கும் நாகை மாவட்டத்துல வந்த புயல்கள்ல அதிக விண்ட் வெலாசிட்டி. வரிசையாக தான் அதோட டேமேஜ் பண்ணது எது மேங்கோ பிளான்டேஷனோ அல்லது தென்னை கோகனட் மரங்களோ ஆமாம் பிளான்டேஷன் அதில் பெரிய டேமேஜ் வந்தது கஜா. கஜா புயல்ல அது ரீசெண்ட் டைம்ஸ்ல. அதுலேயும் பேர்ட்ஸ்லேயும் அதில் நாங்கள் அந்த இது மட்டும் ஒரு சின்ன சர்வே பண்ணோம். பீப்புள்கிட்டலாம் கேட்டோம். இவ்வளோ எல்லா அந்த டக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி இப்படி இறகு முறைஞ்சி வந்து இங்கே கூட்டம் கூட்டமாக இருந்தது அள்ள ரொம்ப முடியாது. பரிதாபமா அவ்வளோ இருக்கும். பெரிய வந்து ஃப்ளமிங்கோலாம் 10 நாளை கழிச்சு போன அப்புறம் அந்த ஃப்ளமிங்கோ கார்கஸ் நாங்கள் நிறைய பார்த்தோம். சரி அது ஒரு எஸ்டிமேட் பண்ண முடியல கண்டிப்பா சார். நினைக்கிறீங்களா? ஆனால் நிறைய இடம் எண்டினராக அக்சஸ் பண்ண முடியாது. கோடிக்கரையில் வந்து 7,00,000 பேர்டுங்கிறோம் பார்த்தீங்களா? அது அந்த 7,00,000 பேர்டும் என்னது? இந்த ஏரியா நம்ம எங்கெல்லாம் நம்ம ஓரளவுக்கு சுற்றி சுற்றி போக முடியுமோ அவ்வளோ ஏரியாக்குள்ள தான். இன்னும் அது ஒரு 350 ஸ்கொயர் கிலோமீட்டர் ஏரியா. ஆனால் அந்த எல்லா ஏரியாவுக்கும் நம்ம உள்ள நடந்தோ அல்லது ரோடோ ஃபெசிலிட்டிஸே கிடையாது. அக்சசிபிலிட்டி கிடையாது. ஆனாலும் அந்த பறவைகள் அதனால அதான் 7,00,000ன்றது ஒரு குறைந்த மதிப்பீடு தான் நான் சொன்னேன் தவிர, அதை விட அதிகம் தான் இருக்கலாம். இல்ல ஆனா அதுலயும் அது ஒரு அது இன்னும் வந்து போயிட்டு இருக்கலாம். திரும்பவும் மழை அதுக்கு ஒண்ணும் நம்ம கிளைமேட் சேஞ்சுன்னு சொல்றோம் இல்லையா? கிளைமேட் சேஞ்சில மழை சரியா இல்லன்னா, முன்னாடிலாம் நான் வந்திருக்கும்போதெல்லாம் மழைகள் தொடர்ந்து பெய்து கொண்டே இருக்கும். இப்போ பெய்தா பெருமழையா பெய்யுது. அது ஒரு குறிப்பிட்ட அது ஒரு இம்பேக்ட் ஆஃப் கிளைமேட் சேஞ்ச் அப்படிங்கிறோம். சரி. இது இப்ப எல்லாம் சீசனல் எல்லாம் ரெயின்ஃபால் பேட்டர்னே மாறிடுச்சு இல்லையா? ஆமா, ஆமா. ரெயின் ஆமா. எல்லா கடலோர பகுதிகள ம், போல ம், ம். நாகை மாவட்டத்திலயும் ஆமா. இப்ப சைக்ளோனிக் டிப்ரஷன் வந்தா தான் மழையே வருது. வருது. ஆமா. ஒரு மழைக்கும் இன்னொரு மழைக்கும் நடுவுல இருக்கிற காலம் வந்து நீடிச்சிருச்சு. நீடிச்சிருக்கு. ஒரு ப்ரொலாங்டு ட்ரவுட் ஆ, அதுக்கப்புறம் வந்து ஒரு ஆ. ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைமுக்குள்ள ஆமா. ஹை அதுக்கு இன்டென்சிட்டி ரெயின்ஃபால் ஆமா. இதுதான் இப்போத்த பேட்டர்னா இருக்கு. பேட்டர்னா தான். அப்போ இந்த வலசை வர பறவைகளோட அந்த வாழ்க்கை முறையில இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கிற ஒரு மைக்ரோ சேஞ்சஸ் வந்து ஏன்னா அவங்க எங்கேயோ கிளம்பிட்டாங்க. அவங்க ஆமா, எப்பவோ ஆமா. கிளம்பிட்டாங்க. ம், ம். இங்க வந்து சேர்றதுக்கு முன்னாடி இங்க இவ்ளோ மாற்றங்கள் நடந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஆமா, ஆமா. அவங்க இத ஆன்டிசிபேட் பண்ணியிருக்க பண்ண மாட்டாங்க. முடியாது. சில ஆமா. மாதங்களுக்கு முன்னாடியே அவங்க ஆக்சுவலி பயணத்த அது தொடங்கிட்டாங்க. ஆமா. அப்ப இங்க வந்து லேண்ட் ஆகும்போது, இங்க சூழல்கள் மாறி இருக்கும்போது, ஆமா, அது பெரிய ஒரு விஷயம். ஆமா. ரொம்ப பாதிப்ப உண்டாக்கும். ஏன்னா ஏன்னா அவங்க இப்ப வந்து அட்டஸ்டச்சு பறந்து வந்துட்டாங்க. ஆமா. கொஞ்சம் தங்கி இளைப்பாறி மறுபடியும் இழந்த தெம்ப வாங்கிட்டு தான் அவங்க அடுத்த பயணத்த தொடர முடியும். தொடரணும். அந்த அப்புறம் இங்க நடுப்புறத்துல இங்க நீண்ட நாட்கள் தங்குனதும் புறக்கணிச்சிரும். அது இது கோடிக்கரையோட நிறுத்திக்கிட்டதும் பறவை. இதுதான் நம்ம இடம். இங்க வந்து தங்கிக்கிட்டு இருந்ததும், திரும்பி தனக்கு பிறப்பிடத்துக்கு போனோம்னா என்ன செய்யணும்? எனர்ஜி ஸ்டோர் மி பண்ணணும். நம் ரி அதுக்கும் வேணும். ஆ அதனால தான் சொல்றோம். டென்சிட்டி ரொம்ப கூட ஆஹா அழகா இருக்கு. லட்சம் இருக்குது. அது வந்து என்னது? அது வந்து ஒரு அழிவுக்கான ஒரு காரணம்னு சொல்லலாம். கடுமையான கூட்டம் கூடியாச்சுன்னு வச்சுக்கிடுங்க. ஃபுட் எங்க இருக்கும்? ஒரு ஒரு இடத்துல ஒரு 5000 பேர்டு இருக்குன்னு வச்சுக்கிடுங்க. அந்த இடத்துக்குள்ளே ஒரு 50,000 பேர்டு வந்து உட்கார்ந்தனா, இந்த ஃபுட்டே இருக்காது. எல்லாம் அந்த இருக்கக்கூடிய ஃபுட்ட தான் என்ன செய்யணும்? ஷேர் எல்லாரும் பண்ணணும். ஷேர் பண்ணி அதனால ஆகணும். நம்ம என்ன செய்யணும்? அது ஓகே. அத மேனேஜ் பண்ணுது. அத போய் நம்ம என்ன செய்யணும்? இன்னும் ஃபர்தர் டிகிரடேஷன் ஆச்சுன்னா, என்ன செய்யணும்? இது வந்து கண்டிப்பா ஒரு நாள் அது இந்த அது வரும், தங்கும், போகும். பாதி வழில என்ன செய்யணும்? நம்ம ஒரு ஒரு கார்ல ஒரு லாங் டிஸ்டன்ஸ் பிளான் பண்ணும்போது, ஃபியூவல ஃபில் பண்ணிட்டு போனோம்னா போறோம். அரை டேங்க்ல வச்சு புறப்பட்டோம்னா என்ன செய்யும்? பாதி வழில நின்னுடும். அதே மாதிரி நல்ல ஃபுல் ஸ்டோர் பண்ணாம இந்த மைக்ரேட்டரி பேர்ட் போச்சுன்னா, தே வில் டை ஆன் த வே. பாதி வழில இறந்து போயிடும். அதனால அது ரீச் ஆக முடியாது. இப்ப முக்கியமான கேள்வி சார். இப்போ ம், வந்து இந்த பறவைகள் இவ்ளோ ஆயிரக்கணக்கான வகைகள் ம், நம்ம கோடியக்கரைய தேர்ந்தெடுத்து பல ஆயிரக்கணக்கான வருஷமா வராங்க. ம், லட்சக்கணக்கான எண்ணிக்கையில வராங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாவும், ரம்மியமாவும், நம்முடைய நண்பர்களாவும் இருக்காங்க. இப்போ சாதாரணமா நம்ம வந்து எல்லார்கிட்டயும் பேசும்போது, காமன் மேன் ஒரு இது மாரி இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்களுக்கு இது ஒரு பெரிய பிடிச்ச விஷயமா இருக்கு. ம், காமன் பீப்பிள் வந்து இன்னைக்கு ஹேபிடேட் சேஞ்சஸ், லைவ்லிஹுட் சேஞ்சஸ்லாம் நடந்துட்டு இருக்கும்போது, ம், இந்த பறவைகள் இப்படி வந்து போறதுனால, ஹியூமன் பீயிங்ஸ்க்கு என்ன பெரிய சப்போர்ட் இருக்கு? இப்ப வந்து இந்த காடு, வெட்லேண்ட்லாம் இருந்தா இது ஒரு பயோ ஷீல்டா இருக்கும். அப்பதான் ஒரு எக்கலாஜிக்கல் பேலன்ஸ் இருக்கும். இத வந்து நம்ம மாதிரி ஆட்கள் பேசுறோம். ஒரு காமன் பீப்பிள் இவங்களுடைய வருகையினால ம். என்னுடைய வாழ்க்கையில அது என்ன தாக்கத்தை ஏற்படுத்துதுன்னு ம். கேட்டாங்கன்னா, ஆ, ந ஒரு ஆராய்ச்சியாளரா ஆ நீங்க சொல்லுங்க. என்ன சொல்ல விரும்புறீங்க? இப்போ நான் வந்து
1981ல கோடிக்கரைக்கு வந்தேன். அப்பவும் ஒரு 4, 5 வருஷங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த கடற்கரையில வந்து நெறைய வெளிநாட் வெ வெளி வெளியூர் மக்கள் எல்லாம் வந்து குறிப்பாக இந்த அ தோப்புத்துறை, இந்த ஆற்காட்டு துறைம்பாங்கல்ல, அங்க உள்ள மக்கள் எல்லாருமே வந்து கூடுவாங்க. தூத்துக்குடியிலேருந்து வருவாங்க. அப்புறம் கன்னியாகுமரியிலேருந்துலாம் வருவாங்க. ராமேஸ்வரத்து மீனவர்கள்லாம் வருவாங்க. ஏன்னா, அவ்வளவு மீன்கள் கிடச்சு. அப்ப என்ன செய்வாங்கன்னா, அப்ப ரொம்ப நம்ம ரொம்ப டிரான்ஸ்போர்ட்லாம் ரொம்ப வளரல. 83லலாம். அப்போ குமிச்சு போட்டுருப்பாங்க பார்த்தீங்களா, இறால்லாம். ஒரு சின்ன மவுண்டு மாரி இருக்கும். அத இந்த சின்ன இப்ப போற எலக்ட்ரிக் லைட்லாம் கிடையாது. காண்டா லைட்டுன்னு கொளுத்தி வச்சு அத பிரிக்கிறதுக்கு விடியற்காலை 3 மணி வரை ஆகும். இறால தனியா பிரிக்கணும், மீன தனியா பிரிக்கணும், பெரிய மீனு அங்க போணும் அப்படின்னு ஒரு லாஞ்சில வந்து இறங்குறதுக்கு அவ்வளோ ஆட்கள் வந்து அந்த சீசன்ல பார்த்தீங்கன்னா, கோடிக்கரையே திருவிழா மாதிரி இருக்கும். அப்ப அது இப்ப அதையும் இதையும் நீங்க கோரிலேட் பண்ணலாங்க. அப்ப எப்படி சார்? அப்ப அந்த 50 மீன் அப்ப வளம் 50 அவ்வளவு இருந்தது. அப்ப 50,00,000 பறவைகள் வந்து ஓ! அப்ப இந்த 50,00,000 பறவைகளும் இது பேர்ட்ஸ் வந்து என்ன செய்யுது? நியூட்ரியன் இந்த இது இத அதோட போடுது. எச்சங்கள எச்சங்கள். ஆ எச்சங்கள் போடுது. அதேபோல எது? ஒரு இனங்கள் அதிகமா போச்சுன்னா, அந்த புழுப்பூச்சிகள் எல்லாம் அது உ உ உ சாப்ட்டு சாப்பிடுது. அப்ப அந்த எக்கோ சிஸ்டத்துல அது வந்து பெரிய ரோல் பண்ணுது. அதுபோல இந்த அங்க பார்த்தீங்கன்னா, கடற்கரையெல்லாம் பார்த்தீங்கன்னா, மீன் வெட்டிட்டு மீன் குடலு, அது எல்லாம் எல்லாம் அப்படி தூக்கி வீசியிருப்பாங்க. அது அவ்வளோ சுத்தப்படுத்துது அது. நம்ம சீகள், அது ப்ரவுன் ஹெட் அந்த இது ப்ரவுன் ஹெட்டட் கேர்ள், அந்த இது பல்லாஸ்கள், இது எல்லாம் அந்த வேஸ்ட்ட அப்படியே சாப்பிடும். அப்ப அதோட சுத்தம். அதுபோக பிராமினி கேட்டுமா நம்ம கருடப்படுறது. அது எல்லாம் வந்து குரோ எல்லாம் சேர்ந்து, அப்போ அவங்க தான் ரியல் ஸ்கேவெஞ்சர்ஸ் டூ கிளீன் த இது. அப்போ இது எல்லாம் சேர்ந்து தான் மக்களுக்கு ஒரு நன்மை இருக்கு. இல்லன்னா, அந்த இவங்க எறிஞ்ச மீன், குடல் இதெல்லாம் போட்டீங்கன்னா, அதுலருந்து கால்ரா வந்துரும். அந்த வைரஸ் இது அதுலேருந்து இந்த பாக்டீரியா, அந்த காம்பிள் பாக்டீரியாலாம் வந்து நமக்கு என்ன செய்யும்? நெறைய டிசீஸ பரப்பலாம். அப்போ அது ஒரு ஆஸ் ஏ வெக்டார் கண்ட்ரோல். அந்த அந்த தொற்று நோயே இது பரப்ப விடாம, நமக்கு ஒரு ஆரோக்கியமான இத குடுக்குறதுக்கு இந்த பறவைகள் ரொம்ப உதவியா இருந்தது. அப்போ இதே இதுதான் நாங்க என்னன்னா, எப்படி இந்த இந்த மேட்டர் நாங்க சில்கா லேக்ல 20 வருஷம் பார்த்தோம். சில்கா லேக்ல வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு அ 5, 6 லட்சம் இது வரும். வாத்தினங்கள். வாத்தினங்கள் வந்து இல்லன்னா, இப்ப நீங்க என்னன்னா டீ பிளான்டேஷன்ல என்ன பண்ணுவீங்க? அந்த செடிய ப்ரூன் பண்ணி விடணும். அங்க சில்கா லேக்ல பார்த்தீங்கன்னா, அவ்வளோ அண்டர் குரோத் ஃபாரஸ்ட் மாதிரியே இருக்கும். அந்த சப்மர்ஜ் வெஜிடேஷன் அந்த அந்த தண்ணிக்குள்ள இருக்கக்கூடிய இவைகள், அப்புறம் கொஞ்சம் வெளிய தெரியக்கூடியது. இது எல்லாமே இந்த டக்ஸ் தான் நிச்சது. அப்படி இப்படி சாப்பிட்ட உடனே தான் ஃப்ரெஷ் ஷூட் வரும். அந்த ஃப்ரெஷ் ஷூட் தான் என்ன செய்யும்? இந்த ஃபிஷ்ஷுக்கெல்லாம் இரை கிடைக்கும். இந்த ஃபிஷ் புரொடக்ஷன் இருக்குன்னா, ஏன்னா அந்த லோக்கல் ஃபிஷரீஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டூ அது இதுக்கு இந்த பேர்ட்ஸ் அரைவல். ஓகே. பர்ட் பாப்புலேஷன் ஆமா. இது டைரக்ட்லி கனெக்டட் டூ ஆ இந்த லோக்கல் ஃபிஷரீஸ் வெல்த். ஆமா. அதான், ஸோ, அதான். இப்ப வந்து மீனவர்களோ, ம். அங்க இந்த வாழ்வாதாரங்கள், இந்த வெட்லேண்ட்ஸ ஒரு வாழ்வாதாரமா வச்சுட்டு இருக்கவங்களோ, ஆமா. என்ன தெரிஞ்சுக்கணும்னா, இந்த சேம் இக்கோ சிஸ்டத்துல ம். பார்ட்னர்ஸ் இருக்காங்க இல்லையா? ஆமாமா. அவங்க வந்து பார்ட்னர்ஸா தான் நம்ம நெனைக்கிறோம். ஒரு கெஸ்ட்டு, விருந்தாளி வந்தாங்க, சாப்பிட்டாங்க, போனாங்கன்னு இல்ல. ஆமா. அவங்க ஆக்சுவலா ரியல் கான்ட்ரிபியூட்டர்ஸ் டூ ம். திஸ் எக்கோசிஸ்டம். ஆமா. இந்த எக்கோசிஸ்டம் பேலன்ஸ்டா இருக்கிறதுக்கும், நியூட்ரியன்ட் ரிச்சா இருக்கிறதுக்கும், ஆ. அடுத்தடுத்த ஆ. டைவர்சிட்டி கூடுறதுக்கும், ஆமா. இவங்க பெரிய அளவுல கான்ட்ரிபியூட் பண்றாங்க ஆமாமா. ஆமாமா. அப்படிங்கிறத வந்து அவங்க ஆமா. உணரணும். உணரணும். அதான், அதான். அப்பதான் வந்து அவங்களோட அருமை, ஆமா. அவங்களுடைய வருகைய வந்து நம்ம கொண்டாடப்பட வேண்டிய ஒரு விஷயம். ஆமாமாமா. அவங்க ஏதோ அவங்க வந்தாங்க, தங்குனாங்கங்கிறது இல்ல. இது ஆ. நிஜத்துல வந்து இந்த இக்கோசிஸ்டத்துக்கு யாரும் வந்து ஒரு நோ ஃப்ரீ மீல்ஸ். ஆமாமா. அவங்க வந்து இங்க தங்கி இருந்ததுக்கு பிரதிபலனா, ஆமா. அவங்க அந்த இக்கோசிஸ்டத்த நல்ல நியூட்ரியன்ட் ரிச்சா பண்ணிட்டாங்க. இன்ஃபாக்ட் நீங்க சொன்ன மாரி பெஸ்ட் கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க. டிசீஸ் கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க. இவ்ளோ பெரிய அளவுல அந்த இக்கோசிஸ்டத்த உயிர்ப்போட வச்சுட்டு, அதுக்கும் ரொம்ப ரொம்ப சின்ன உயிரினங்கள் 4 மாசம், 3 மாசம் இருக்க போறாங்க. ம். அதுக்குள்ள அவங்க இவ்ளோ பெரிய ஒரு கான்ட்ரிபியூஷன பண்ணிட்டு, அவங்களோட ஜர்னிய வந்து அவங்க கன்டின்யூ பண்றாங்க. ஆமாமா. அப்ப வந்து இது வந்து ஒரு பிரிக்க முடியாத ஒரு ஒரு உணர்வு இது. பூர்வமான ஒரு உறவு. ஆமா. ஆ. ஒருத்தர் ஒருத்தர் சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு ஆமா. உணர்வு. அடுத்தது இந்த பறவைகள பார்க்க எவ்வளவு டூரிஸ்ட் வராங்க. இல்ல எவ்வளவு ஸ்கூல் வராங்க. அது வந்து என்னது நம்ம லோக்கல் எக்கனாமி இம்ப்ரூவ் பண்ணும் இல்லையா? உங்களுக்கு தெரியும். நீங்கலாம் கண்டிப்பாங்க. கம்யூனிட்டில ஒர்க் பண்ற உங்களுக்கு தெரியும். இது இவ்வளவு மக்கள் வாரதுனால என்னது அந்த ஊர்ல எத்தன ஹோட்டல் ஒரு 4, 5 பெரிய ஃபேமிலிலாம் இந்த பறவைகள் பார்க்க வரதுனால
அதேபோல இந்த ஃபிஷ் பிடிக்க வரவங்களுக்காக சாப்பாடு போட்டு நாங்கலாம் இருக்கும்போது ஒரே ஒரு ஹோட்டல், ஒரு சின்ன மெஸ் தான் இருந்தது. இப்ப என்ன ஹோட்டல் எவ்வளோ ஹோட்டல் வந்திருக்கு. எவ்வளோ இருக்கு ஃபுட் குடுக்குறது. அப்ப அந்த லோக்கல் எக்கனாமிலயும் என்ன செய்யுது? இந்த டெவலப் பேர்ட்ஸ் ப்ளே பண்றாங்க. இம்பார்ட்டன்ட் ரோல். அடுத்தது இன்னொரு கொஸ்டின் முதல்ல நீங்க கேட்டதுக்கு பதில் சொல்லல. எப்படி ஹவ் த பேர்ட் ட்ராப்பர்ஸ் அந்த பேர்ட் பிடிக்கிறவங்க எப்படி கன்சர்வேஷன் ஆடுங்க. இது ஒரு பெரிய சக்சஸ் ஸ்டோரி வந்து சில்கா லேக்ல. சில்கா லேக்ல ஒரு காலத்தில என்ன செய்றாங்க எல்லாரும் இந்த ஃபிஷர்மேன்லாம் நெறைய டக்ஸ பிடிப்பாங்க. அப்போலாம் அங்க ஓப்பன்ல போட்டிருப்பாங்க. இது அந்த தாபால. இந்த இங்கே இங்கே வந்து என்னது வாத்துக்கறிகள் கிடைக்கும் அப்படின்னு போர்டு வச்சிருப்பாங்க. அப்ப எல்லாரும் அந்த அந்த ஹைவேஸ்ல இருக்கக்கூடியவங்க எல்லாரும் அங்க போய் இறங்கி வாத்து சாப்பிடுவாங்க. அப்ப இவங்களெல்லாம் அந்த அந்த வாத்த மீன் பிடிக்கிறவங்க அந்த சீசன்ல என்ன செய்வாங்க? வாத்து பிடிக்க போயிருவாங்க. வாத்துங்கிறது ஒரு 800 கிராம் இது இருக்கும் இல்லையா? இப்போ ஃப்ளஷ் இல்ல இருக்கும். ஆமா ஃப்ளஷ் இருக்கும். அப்ப அது ஒரு ஏன்னா அப்ப அப்ப அந்த காலத்துல எல்லாம் ரன்னிங் ஷாட் ஆஃப் மீட்டு தானே. இல்ல எல்லாமே நாட்டுக்கோழி. இப்போ வந்து புரொடக்ஷன் நெறைய ஆயிடுச்சு இல்லையா? பிராய்லர் கோழி அது இதுன்னு வந்து நெறைய ஆயிடுச்சு. அது ஒரு இம்பாக்ட் ஆக்சுவலா. இந்த இம்பேக்ட் ஆன் ஹண்டிங்க ரெட்யூஸ் பண்ண காரணமே நம்ம என்ன அவைலபிலிட்டி ஆஃப் இது மீட் இன் சீப்பர் ரேட். அது ஒரு ஒரு நிச்சயமா ஒரு அது ஒரு நிச்சயமா அதுக்கு ஆமா. ஒரு அது அது பெர்சன்டேஜ் ஆமா, ஆமா, ஆமா. சிக்னிஃபிகன்ட் ரோல் அப்ப இருக்கு. இதெல்லாம் இவங்களெல்லாம் வேட்டைக்காரங்கலாம் புடிச்சு அவங்க ஃபைன் போட்டு 25,000 போடுறதோட என்ன செய்யலாம்? அப்படின்னு சொல்லி அவங்க வேட்டை பிடிக்கிறவங்களுக்கெல்லாம் சின்ன போட்டு குடுத்து, அவங்க அவ்வளோரும் பேர்ட்ஸ்ல பெரிய ஆள். நல்லா அதில இருக்குது. ஏன்னா வாட்டர் பேர்ட் வந்து லேர்ன் பண்ணது ரொம்ப ஈஸி. எக்கோ டூரிஸ்ட் மாதிரி ஆக்கியாச்சு. அவங்களுக்கு கவர்மெண்ட் ஒரு போட்டுக்கு ரூ. குடுக்குறோம். அப்ப அவங்க வாரவங்கலாம் எல்லாத்தையும் க்ளோஸ் அப்பா ஃபோட்டோ எடுத்து குடுத்தோனே, ஆனா ஸ்டில் இட் இஸ் ஃபுல்லா சஸ்டெய்னபிள் கிடையாது. 6 மந்த்ஸ்க்கு அது அவங்க அட்லீஸ்ட் ஹண்டிங் போகல அவங்க. அதுவே பெரிய அது மாற்றம். பெரியது. ஆமா ஹண்டர்ஸ் டர்ன்ட் கன்சர்வேஷனிஸ்ட் அப்படின்னு சொல்லி அது பண்றாங்க. அது மாதிரி இப்ப நாம என்ன செய்யலாம்னா, கோடியக்கரையில அந்த அது மாரி பண்ணதுக்கு ஆமா பண்ணலாம். ஆனா நம்ம தமிழ்நாடு வந்து கொஞ்சம் ஏன்னா ஒடிசா வந்து ரொம்ப கொஞ்சம் அண்டர் டெவலப்டு ஸ்டேட்னோன அந்த பக்கம்லாம் கொஞ்சம் இந்த எக்கனாமி இல்லையா? கொஞ்சம் கஷ்டமான எக்கனாமினோன மக்கள்லாம் அத இது ஃபாலோ பண்ணாங்க. நம்ம இதில ரொம்ப இதில இப்போ வந்து ரொம்ப கமர்ஷியலா பணம் பணம் வந்து ஒரு இது இல்லை இப்போ கவர்மெண்ட் குடுக்கக்கூடிய சலுகைகள் அது இது பென்ஷன்ஸ் அது வாய்ப்புகள் இதுன்னு அதிகமா வாய்ப்புகள் இருக்கு. இருக்கிறதுனால அவங்களுக்கு அது ஒரு பெருசா தெரியல. அதனால ஆனாலும் ஸ்டில் ஃபிஷர்மேன் கேன் இது கேட்ச் பேர்ட். நீங்க சொன்னீங்க, எப்படி பேர்ட பிடிக்கிறீங்கன்னு கேட்டீங்கல்ல, அத சொல்றதுக்கு வாரேன். அப்ப அது எப்படி இருக்குன்னா, இப்ப நாங்க கட்டுற வலை, எப்படி மீன் வலை பிடிக்கிறோமோ, அதே மாதிரி பிடிக்கும். அப்போ அந்த பறவைகள் வந்து அந்த ம் அ கிட்டத்தட்ட நம்ம மாலை நேரம், டஸ்க் ஹவர்ஸ்ம்போம் இல்லையா? அந்த நேரத்தில இந்த பேர்ட்ஸ இது வலைய கட்டிருவோம். 5 மணிக்கு கட்டுவோம். 5, 5:30க்கெல்லாம். பேர்ட்ஸ் எல்லாம் என்ன 6, 6:30க்கு இருட்டாகனோனே, அந்த இது இந்த சாப்பிடக்கூடிய இடத்துல இருந்து நேரா ஒரு இடம், தங்குறதுக்குன்னு ஒரு இடம் வச்சிருக்கோம். பாதுகாப்பான இடம். அத நோக்கி பறந்து போகும்போது, இந்த பறவைகள்லாம் எப்படி வ இந்த நல்ல நல்ல இருட்டுலயும் எப்படி டைரக்ஷன் கண்டுபிடிக்கும்னா, அந்த தண்ணிக்கு மேலோடியே தாழ்ந்து பறக்கும். அப்ப அதுக்கு பி இது இருக்குல்ல பெல்லி, அந்த வெள்ள கலர் பெல்லி அதில ரிஃப்ளெக்ஷன் ஆகும். ஓ! அத வச்சு அப்படியே தாழ்ந்தே போகும். அப்ப அப்படி போகும்போது நம்ம இவ்வளோ உயரத்தில வலை கட்டினோம்னு வச்சுக்கங்க. அதுவும் கூட்டம் கூட்டமா வரும். லட்சக்கணக்கான பறவைகள் எப்படி வரும்? ம். அப்படி 50, 100 போய் ஒரே அடியா வலையில மாட்டிக்கிடும். அப்ப அந்த மாதிரி இருக்கு. அதே இத எதுனா இதுக்கு ஒரு கைண்ட் ஆஃப் இது ஃபிஷ்ஷ எப்படி அந்த கில் நெட்டும்பாங்க இல்லையா? ஆங்கிலத்தில அந்த கில் நெட்ட எப்படி வைக்கிறோமோ, அதே மாரி தான் படிக்கிறோம். இப்போ பிடிக்கிறோம். இதே கில் நெட்டு அந்த ஃபிஷர்மேன் போடுறது வந்து தண்ணிக்கு கீழ போட்டா மீனு. தண்ணிக்கு மேல கட்டுனா பறவை. பறவைகள். அப்ப இது வந்து நம்ம ஒரு வாஸ்ட்டா இன்னும் நெறைய இடத்துல இருக்கும்போது, இது நம்ம இம்பாசிபிள். ஒன்லி அவங்கள இது என்கேஜ் இப்ப பண்ணா கொஞ்சம் சீக்கிரமா என்கேஜ் பண்ணது மட்டும் இல்ல. அவ் இ எஜுகேட் சொல்லிக் பண்ணணும் குடுங்க ஃபர்ஸ்ட்டு. எஜுகேட்மா. ம். எஜுகேட்டுங்கிறது நம்ம பேப்பர்ல இருக்கும். ஆனா, அத எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்? ஆனாலும் இப்பவும் சில டைம் நெறைய பேர பிடிச்சு இது ஃபைன் பண்றாங்க. அந்த இல்ல காயம் படாம, அந்த வலைகள்ல இருந்து அந்த பறவைகள எடுத்து ம். ரிங்கிங் பண்ணி, பண்ணிவிடுது. ஆமா. அது அது ஒரு பெரிய ப்ராசஸ் பெரிய இல்லையா? அந்த ப்ராசஸ் தான். பொறும தேவ. தேவை. ஏன்னா அதுக்கு திருப்பி அது அதுல பறக்கணும். இப்ப ஆமா, மீனுங்கும்போது அது ஆமாமா. உணவுக்கு மீன் இல்ல. அது வந்துருது. போல. அதான் நாங்க என்ன செய்தோம்னா, நமக்கு பறவை காய்ச்சல் வந்தது. பறவை காய்ச்சல் வரும்போது என்ன செய்தோம்? பறவைகளுக்கு எல்லாத்தையும் சாம்பிள் எடுக்கணும். வைல்ட் பேர்ட்ஸுக்கு. வெட்னரியன் வந்து எடுத்துட்டு வாரா, வெட்னரியனுக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸு? அது பிராய்லர் கோழிய பிடிப்பாரு, ஒரு பிளட் எடுப்பாரு. வைரஸ் இருக்கா? அந்த இருக்கு ஒரு சாம்பிள் பிளட் சாம்பிள் எடுத்து அத ஒரு சென்ட்ரிஃபியூஜ்ல போட்டு அப்படியே அனுப்பிவிட்டு
கண்டுபிடிச்சிருவாங்க. அதுக்கு அனுப்புவாங்க. அப்போ அந்த பறவை அப்படி தூக்கி தூக்கி வீசலாம். பறக்கன்னு இல்ல. இந்த பறவை அப்படி இல்ல. இல்ல ரஷ்யாவுக்கு போனோம். அதனால அத எப்படி ப்ராப்பரா ஹேண்டில் பண்ணி, அது எப்படி எடுக்கணும்? வலையில இருக்கும்போது ரொம்ப நேரம் வலையில இருந்தா, கொஞ்சம் அது இறகுகள்லாம் நூல் சேதம் சுத்தி கொஞ்சம் அத ஆயிடும். சாகாது. கொஞ்சம் அடிபட்டு கொஞ்சம் போகும். கொஞ்சம் காயம் படுறதுக்கு கொஞ்சம் அந்த பறக்கும் தன்மை இழந்துரும். அதனால ரொம்ப அதெல்லாம் பயங்கரம். ஆனா அவங்க பிடிக்கிறவங்க என்ன, ஜென்டிலா பண்ண டப்பு வேண்டிய ஒரு டப்புன்னு பிடிச்சு விஷயம். அப்படியே வலைய சுருட்டி எடுத்துட்டு போயிடுவாங்க. ம். இந்த இது போட்டு இல்லீகலா ஆமா. பிடிச்சா, அந்த மாரி வலைய போட்டு டப்புன்னு சுருட்டி எடுத்துட்டு போய் வீட்ல போய் எடுப்பாங்க. அந்த இதில பாதி பறவைகளும் செத்து இருக்கும், இறந்துரும். இறந்தும் இருக்கும். அதனால அவங்களுக்கு வேண்டியது மீட். ம். நமக்கு வேண்டியது மூவ்மெண்ட் பறவை. கண்டிப்பா. அதனால தான் இந்த வெட்டனரி டாக்டர்ஸ் எல்லாருமே வைல்ட் பேர்ட்ஸ்ல இப்போ ஏவியன் இன்ஃப்ளூயன்ஸான்னு சொல்லக்கூடியது வைல்ட் பேர்ட் தான். இது ஒரு இது ஏஜெண்ட் விச் இஸ் ஏன்னா எப்படி சைனா, மங்கோலியால உள்ள பேர்ட் ஃப்ளூ எப்படி இந்தியாவுக்கு கொண்டு வந்து அப்போ இது த்ரூ மைக்ரேட்டரி பேர்ட் தான் வர முடியும். அப்படின்னு சொல்லி மைக்ரேட்டரி நாங்க அப்போ ஒரு சேட்டலைட் ட்ராக்கிங் பண்ணி இந்த பேர்ட்ஸ் சைனா, மங்கோலியால உள்ள பேர்ட்ஸ் எல்லாம் ஒடிசா, வெஸ்ட் பெங்கால் எல்லாம் படிச்சோம். அப்போ இந்த பேர்டுக்கு பிளட் சாம்பிள் எடுக்கிறதுக்கு வெட்டனரின்னு எடுக்கணும். அவங்களுக்கு ஒரு புரோட்டோகால் வேணும். அப்போ அவங்க எடுத்தாங்கன்னா, அவங்க எப்படி ஹவ் டு ஹேண்டில் த பேர்ட். அது ஒரு பெரிய ட்ரெய்னிங்கே குடுத்தோம். அது அதான் ஹேண்ட்லிங் வைல்ட் பேர்டு ஒரு டிஃபரண்ட் நிச்சயமா இது சார். ஆர்ட். ரொம்ப அது நீங்க ஒண்ணு சொன்ன மாரி ஆமா. அது ஒரு ஆர்ட். அதேபோல இது ஹேண்ட்லிங் இது வந்து எனிபடி எனி லேமன் கேன் டூ அது அந்த மாதிரி பண்ணலாம். ஃபிஷ்ஷ எடுக்கிற மாதிரி. நம்ம ஃபிஷ்ஷ வர எடுக்க முடியாது வலையில. செத்து செத்து எடுக்கணும்ல. ஏன்னா அந்த வலையில இருக்கக்கூடிய ஃபிஷ்ஷ வர இறந்து போன ஃபிஷ்ஷையும் நம்ம ரிமூவ் பண்ணி எடுக்கணும்னா, அதில அந்த இந்த இதெல்லாம் செவில் அதெல்லாம் மாட்டிக்கிறது கஷ்டப்படும். அது அவங்கவங்க அனுபவம். அது மாரி தான் பறவைகள். ரொம்ப நிச்சயமா. எக்ஸ்பீரியன்ஸான ஆளோட வச்சு தான் நாங்க என்ன செய்றோம், ஒர்க் பண்ணி அத பிடிக்கிறோம். இல்லன்னா அது ஒரு பெரிய நமக்கு கன்சர்வேஷன் பதிலா இது என்ன செய்யும், இது நெகட்டிவ் இம்பேக்ட்ட குடுத்துரும். அதனால தான் ஹேண்ட்லிங் இஸ் எ வெரி இம்பார்ட்டன்ட் டெக்னிக். இதான் இப்படிதான் பேர்ட்ஸ் படிக்கிறோம். சேட்டலைட் டிரான்ஸ்மிட்டர் போட்டு படிச்சோம். ஜியோ லொகேட்டர், கலர் ஃபிளாக், அந்த மெட்டல் ரிங்கு இதெல்லாம் போட்டு இந்த மாரி தான் ஸ்டடி டெக்னிக் படிக்கிறோம். இப்ப வேர்ல்டு மைக்ரேட்டரி பேர்ட் டே அப்படின்னு சொல்லிட்டு, ஆமா, ஒரு உலகம் பூரா ஒரு ஒரு ஆமா, விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்காக ஆ, நடக்குது இல்லைங்களா? ஆமா, ஆமா. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, மே மாசம் இந்த 9ஆம் தேதி வந்து இந்த நம்ம இல்ல நார்தர்ன் அது ஹெமிஸ்பியர் வித்தியாசப்படும். இயர் 2 கொஞ்சம் இயருக்கு இந்த 2 வருஷம் நாள். 11th பண்ணோம். இப்ப வரப்போற வருஷத்துல மே 9ல வந்து நார்தர்ன் ஹெமிஸ்பியர்லயும், அ, அக்டோபர் 10th வந்து சதர்ன் ஹெமிஸ்பியர்லயும் ஆ, ஆ. இந்த டேயோட இத வந்து ம், முக்கியத்துவத்த எல்லாருக்கும் சொல்லணும்னு சொல்லி, ம், அதுக்காக இந்த வருஷத்தோட ஒரு தீம் ம், ம், 2026க்கான தீம ம், வந்து ம், டிசம்பர் 18ஆம் தேதி இந்த ம், இன்டர்நேஷனல் டீம் வந்து அறிவிச்சிருக்காங்க. ம். அதுல அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, "எவ்ரி பேர்ட் கவுண்ட்ஸ்" ஆ, அப்படின்னு ஆ, சொல்லியிருக்காங்க. ஆ, அதாவது யுவர் அப்சர்வேஷன்ஸ் மேட்டர். ஆ, ஆ. அப்போ இதுல அவங்க முக்கியமா வலியுறுத்துறது என்னன்னா, ஒவ்வொரு பறவையும் முக்கியம். முக்கியம். ம். அப்ப இதுல வந்து என்ன ஹைலைட்டிங் பண்றாங்க, என்ன இம்பார்ட்டன்ஸ்னா, கம்யூனிட்டி சயன்ஸ் அத ம். வந்து நம்ம கொண்டு போகணும். ஒரு சிவிக் சயன்ஸ வந்து இன்னும் பெருசு பண்ணணும். ம். ஏன்னா, கன்சர்வேஷன் ஆஃப் மைக்ரேட்டரி பேர்டுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம். ஒரு ம். பறவைய வந்து ஒரு பறவையியல் ஆராய்ச்சி நிலையத்துல பல ஆண்டுகள் வந்து நீங்க பயணம் பண்ணியிருக்கீங்க. நாங்களும் ஒரு பறவையியல் அ விழிப்புணர்வு பயணங்களோட இவ்வளோ வருஷத்த போக்கியிருக்கோம். இதுல நாங்க தெரிஞ்சுக்கிட்டது என்ன அப்டின்னா, பறவை அப்படிங்கிறது ஒரு தனித்த உயிரினம் அல்ல. ஒரு பறவை இனம் அழிந்துட்டா 140க்கும் வகையான சிற்றினங்கள் வந்து டைரக்ட்டாவோ, இன்டைரக்ட்டாவோ கனெக்ட் ஆயிருக்கிறவங்க, ம். கம்ப்ளீட்டா வந்து இந்த செயின்லேருந்து ரிமூவ் ஆயிடுவாங்க. ம். இது வந்து ஒரு இர்ரிப்பரபிள் லாஸ். ஆ. ஒரு பெர்மனன்ட் லாஸ் ம். அப்படிங்கிறது வந்து நமக்கு ரொம்ப வேதனை அளிக்கக்கூடியதா இருக்கு. ஆ. இப்ப நெறைய பறவைகள் வந்து என்டேஞ்சர்ட் லிஸ்ட்ல இருக்காங்க. ஆமா, ஆமா, சில பறவைகள் வந்து பெர்மனன்ட்டாவே எக்ஸ்டிங்க்ட் ஆயிட்டாங்க. ஆமா. இந்த லிஸ்ட் வந்து வருடா வருடம் வந்து கூடிக்கிட்டே கூடிக்கிட்டே இருக்கு. போறது வந்து கரெக்ட். மிக மிக கவலை அளிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. ஆமா. இனிமே நம்ம வந்து ஒரு படத்திலயோ, அல்லது ஒரு வீடியோல தான் அவங்கள பார்க்க முடியும். ம். அந்த கடைசி பறவையும் அழிஞ்சிடுச்சு ம். அப்படிங்கிறது வந்து ரொம்ப வேதனை அளிக்கிறதா இருக்கு. ம். அப்ப இந்த சந்தர்ப்பத்தில, ம். இப்ப இந்த இன்டர்நேஷனல் டே வந்து மைக்ரேட்டரி. மைக்ரேட்டரி பேர்ட் டே வந்து என்ன சொல்றாங்க? எவ்ரி பேர்ட் கவுண்ட்ஸ்ன்னு ஆமா, சொல்றாங்க. ஆமா. அப்ப இந்த முக்கியத்துவத்த வந்து நம்ம எப்படி வந்து அடுத்த ஜெனரேஷனுக்கு, யங்ஸ்டர்ஸ்க்கு, ம். ம். இந்த ஸ்கூல் குழந்தைங்களுக்கு, இன்னும் சொல்லப்போனா, அந்த பார்ட்னர்ஸா இருந்து அந்த எக்கோசிஸ்டத்த ஷேர் பண்றாங்க இல்லையா? ஆமா, ஆமா. உதாரணத்துக்கு சொல்லப்போனா, கோடியக்கரைய பார்த்தீங்கன்னா, அங்க சால்ட் பேன்ஸ் இருக்கு, ம். மட் பிளாட்ஸ் இருக்கு, அக்ரிகல்ச்சர் நெறைய நடக்குது, ஹார்ட்டிகல்ச்சர் இருக்கு. அதே மாதிரி மீனவர்கள் இருக்காங்க. அதோட இப்போ ரீசென்ட்டா ஒரு 25 இயர்ஸ்ல டெவலப் ஆன அக்வாகல்ச்சர் அது பெரிய லெவல்ல ஆ. இருக்கு.
இப்ப எல்லாருமே ஒரு ஷேர் ஹோல்டர்ஸா இருக்கிறோம் அந்த எக்கோசிஸ்டத்துல. ம். இந்த பஃபர் ஜோன்ல இருக்கிற பிளேயர்ஸ் எல்லாருக்கும், நம்ம எப்படி இந்த கன்சர்வேஷன பத்தின முக்கியத்துவத்த கொண்டு போறது? இந்த அவேர்னஸ கொண்டு போறது? என்ன செஞ்சா உங்களோட அனுபவத்துல, என்ன செஞ்சா இந்த லைவ்லிஹுட் ரெஸ்டோரேஷனோ, இந்த எக்கலாஜிக்கல் பேலன்ஸோ ஒரு கான்ஃப்ளிக்ட் ஆகாம, ம். எப்படி ஒரு இன்டகிரேட்டட் வேல பேலன்ஸ் பண்றது? இந்த கொஸ்டின் வந்து ரொம்ப முக்கியமானதுன்னு நெனைக்கிறேன். ஆமா. அது நீங்க வந்து உங்க அனுபவத்துல ம். கொஞ்சம் டீட்டெயில்டா உங்களுக்கு ஆமா. நாகப்பட்டினத்த அந்த கோடியக்கரைய வந்து இன்ச் இன்ச்சா தெரியும். ம். ஏன்னா நீண்ட காலத்த நீங்க அங்க செலவிட்டுருக்கீங்க. ஸோ ஒரு கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வராம, இந்த ம். கன்சர்வேஷன நம்ம எப்படி எடுத்துட்டு போலாம் ம். பாசிட்டிவா? ம். வருங்கால தலைமுறைய மெயினா வந்து 2 பேர் இருக்காங்க இதுல. ஒருத்தர் அந்த லைவ்லிஹுட்காக அந்த இடத்த இவங்களோட ம். சேர்ந்து ஷேர் பண்ணிக்கிறவங்க. பறவைகளோட சேர்ந்து அவங்களுடைய வாழ்வாதாரமா ம். இத பயன்படுத்தக்கூடியவங்க. இன்னொருத்தர் வந்து இதுக்கு இந்த இடத்த விட்டு வெளியில இருக்கக்கூடிய, அதே சமயத்துல இந்த ம். பறவைகள் மேல, ஒரு உயிரினங்கள் மேல ஒரு அவேர்னஸ, கன்சர்வேஷன் ஒரு தாட் ப்ராசஸ நம்ம இன்வால்வ் பண்ண வேண்டிய ஒரு நெருக்கடியும் இருக்கு. இந்த 2யுமே நம்ம எப்படி கொண்டு போலாம்? அதான். இது ஒரு ஒரு பெரிய என்ன இந்த எல்லா ஸ்டேக் ஹோல்டர்ஸையும் சாட்டிஸ்ஃபை பண்ணி கொண்டு போறது கொஞ்சம் கஷ்டம். ஆனா, நீங்க சொல்ற மாரி பஃபர் ஸோன்ல நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணோம்னா, வி கேனாட் டச். என்னன்னா, இந்த கோர் ஸோன் வந்து என்னச்சுன்னா, டூரிங் பீக் மான்சூன் மான்சூன் இல்ல சீசன்ல பார்த்தீங்கன்னா, என்னச்சாம் ஃப்ளட். ஃப்ளட்னா மழை. ஒரு சைக்ளோன் வந்துன்னு வச்சுக்கிடுங்க. அப்போ அந்த அந்த சைக்ளோன் ரெயின்ல பார்த்தீங்கன்னா, எல்லா இடமும் இதாயிடும். அப்போ இந்த பேர்ட்ஸ் எல்லாம் ஷிஃப்டிங் பிட்வீன் இந்த இடத்துலருந்து கோர் ஏரியாலருந்து பஃபர் ஏரியாவுக்கு போகலாம். அப்போ நமக்கு என்னது? அப்போ பேடி ஃபீல்டெல்லாம் ஒரு காலத்தில இப்ப பேடி ஃபீல்ட நம்ம அழிய விடாம பார்க்க முடியுமா? அடுத்தால என்னன்னா, மெயின் கேரக்டர் என்னன்னா சால்ட் இன்ட்ரூஷன். நம்ம கிரவுண்ட் வாட்டர என்ன டூ மச்சா எக்ஸ்ப்ளாய்ட் பண்றோம். ஏன்னா ரெயின் வாட்டர நம்ம என்ன செய்றோம்? ஹார்வெஸ்ட் கம்ப்ளீட்டா போய் பண்றதில்ல. ஹார்வெஸ்ட் பண்ணதுனால என்ன செய்யுது? இப்ப நமக்கு அது. அதனால என்ன சீ வாட்டர் இன்ட்ரூஷன் இருக்கு. இல்ல எல்லா இடமும் சலினேஷனா ஆகுது. அதனால நெறைய ஹேபிடேட் கெட்டு போகும். அதுவும் இம்பாக்ட் பேர்ட்ல பண்ண. ஏன்னா எவ்ரிதிங் வில் பி இம்பாக்டிங் கொஞ்சம் கொஞ்சமா கான்ட்ரிபியூட் பண்ணி கடைசில மேஜரா வந்துரும். இல்லையா? அந்த மாரி தான் அப்ப பஃபர் ஸோன்ல வந்து அந்த பேர்டு என்னன்னா நான் ஒரு நாளு நான் அந்த உங்களுக்கு நீங்க அந்த பக்கம் இருக்கனால சொல்றேன். அந்த வேட்டக்காரன் பக்கத்துலலாம் அவ்வளவு டக்ஸ் வரும். அப்ப இத நம்ம என்ன செய்யணும்னா, வி ஹேவ் டு ஆர்கனைஸ் டூரிஸ்ட். இந்த பிள்ளைகளுக்கெல்லாம் கூட்டிட்டு போய் டூர் போட்டு அதெல்லாம் இப்ப நமக்கு என்னன்னா, இத வந்து டைரக்ட்டா பேரன்ட்டுக்கு ரீச் ஆகுறது வந்து த்ரூ சில்ட்ரனோட குடுத்து விட்டோம்னு வச்சுக்க, ஸ்டூடண்ட் அது வந்து ரொம்ப இம்பாக்ட்டா இருக்கும். ரொம்ப அழகா அதுக்கு சொன்னீங்க. அடுத்தால வந்து இந்த குழந்தை ஆமா, யங் ஆமா. ஜெனரேஷன் மூலமா ஆமா. எல்டர்ஸ ஆமா. எஜுகேட் பண்ண எல்டர்ஸ சொல்றீங்க. எஜுகேட்டட் பண்ணணும். அப்போ நெறைய ஃபிஷர்மேன் ஃபேமிலி. அவங்க இப்ப பார்த்தீங்கன்னா, எல்லாரும் அப்பா வந்து ஃபிஷர்மேனா இருப்பாரு. பையன் வந்து என்ன செய்யலாம்? ஈவன் கலெக்டரா கூட ஆகலாம். அந்த மாதிரி இருக்கு. அப்போ நம்ம அந்த பிள்ளைகள் சொல்லிக் குடுக்கறத பொறுத்து தான் நம்ம என்ன செய்றோம்? அது அவங்களையும் நம்ம இந்த ஸ்ட்ரீம் கொண்டு போலாம். ஆனா அவங்கலாம் பழைய காலத்தில இதெல்லாம் டேஸ்ட் பண்ணி பார்த்தவங்க, பேர்ட்ஸ ஹண்ட் பண்ணுறவங்க, இல்லன்னா இது மீன் பிடிக்க போறோம். இப்போ என்னன்னா, இன்னொரு சின்ன இது என்னன்னா, இந்த நம்ம இது ஆல்டர்னேட் எம்ப்ளாய்மெண்ட்ங்கிறது எனக்கு என்ன பொறுத்த மட்டில அது ஒரு தியரியில தான் இருக்கு. ஆனா, நமக்கு ரொம்ப பாவர்ட்டினால இந்த எடுக்க போறவங்க பேர்ல, அந்த மாதிரி மக்கள டார்கெட் பண்ணோம்னா, ரியலி தேர் அந்த இதே தான். இந்த வெட்லேண்ட் இல்லன்னா அவங்களுக்கு இல்ல. இப்போ கோடிக்கரையில ஒரு ஒரு நான் அதான் உங்கள்ட்ட சொன்னேன். கோடிக்கரையில உள்ள எல்லா இஷ்யூயும் நான் உங்கள்ட்ட டிஸ்கஸ் பண்ணுவேன். அத மாரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. இப்போ இந்த 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 தடவி தடவி மீன் பிடிப்பாங்க. ஆமா. அவங்களுக்கு எவ்வளோ ஒரு சீசன்ல 300 கிடைக்கும், 400 கிடைக்கும். ஆனா அதே இது என்ன செய்யுது, சில நாள் ரூ. 50 கிடைக்கும். இந்த பீச் வலை போடுறாங்க. அவங்களுக்கு சில நாள் ஒரு ரூ. 50 கிடைக்கும். இவங்க அவங்க எக்கனாமி மட்டும் இல்ல. அவங்க போய் பிடிக்க போய் நெறைய பேருக்கு ஒரே ஏட்ல இறங்கிட்டோம்னா, பேர்ட்ஸுக்கு ஃபீட் ஃபீடிங் டைமே இருக்காது. இல்ல அது. ம். அப்ப அது ஒரு இம்பாக்ட் ஆகும். ம். ஏன்னா இந்த நம்ம ஹியூமன் இது டிஸ்டர்பன்ஸ் இன்டர்ஃபியரன்ஸ். டிஸ்டர்பன்ஸ் இன்டர்ஃபியரன்ஸோட டிஸ்டர்பன்ஸ். ம். அவங்க லைவ்லிஹுட்டுக்காக போறாங்க. அப்ப அவங்களுக்கு சில இதுல நீங்க இது மாரி சொன்னா, நிச்சயமா பண்ணலாம். அந்த அவங்களுக்கு லைவ்லிஹுட் ரெஸ்டோரேஷன்க்காக ரெஸ்டோரேஷன் வேற ஆல்டர்னேட்டிவ் பாசிட்டிவான விஷயங்கள விஷயம் நம்ம அவங்கள கொடுக்கும்போது, இப்போ என்கேஜ் உங்களுக்கு பண்ணிட்டா, இவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்றீங்களே, உங்களுக்கு என்ன சம்பளம் கிடைக்குது? இதே இது வேற ஒரு இந்த வேலைக்கு எடுக்கலாம் உங்க ரொம்ப எஃபர்ட்லெஸ்ஸா நீங்க உங்க லைவ்லிஹுட்ட பார்க்கலாம். இவ்வளோ எஃபர்ட் எடுத்து இது வந்து மியர் சான்ஸ் வெதர் உங்களுக்கு ரூ. 50 கிடைக்குதோ, ரூ. 100 கிடைக்குதோ அப்படின்னு தான் வாரீங்க. அதையும் வியாபாரிகள் என்ன செய்வாங்க?
அதாவது குறைச்சலான விலைக்கு குறைஞ்சான விலைக்கு வாங்கிட்டு வாங்கிட்டு போறாங்க. போயிடுவாங்க மிடில் மேன். அதே போல் இதுதான் வேல்யூ ஆடட் எக்கனாமி. இந்த மாதிரி இவங்களுக்கு கிடைக்கக்கூடிய மீனை நம்ம எப்படி டைரெக்டாக நாமனா அந்த சிறுதலை காடுன்னு அங்கே போய் பார்க்குறோம். 700 ரூபாய்க்கு ஒரு மீன், ஒரு சாக்கு மீனை வாங்கிட்டு போகிறான் வியாபாரி. அவன் நம்மகிட்ட போய் எவ்வளோ 7,000 ரூபாய்க்கு விற்பான். அப்போ இதே இது அவங்களுக்கு ஒரு அந்த மாதிரி ஒரு ஃபெசிலிட்டிஸ் பண்ணி கொடுத்தா லோக்கல் எக்கனாமி இம்ப்ரூவ் ஆகும். இல்லை இதெல்லாம் ஒரு ஒரு நிச்சயமா. பேசிக் தாட். இந்த இதை மாதிரி அந்த மிடில் மேன் வளர்றதை ப்ரொமோட் இந்த பண்ணுறதுக்கு பதிலாக எக்கோசிஸ்டத்தை அந்த சார்ந்து இருக்கிற ப்ரொடியூசருக்கு கம்யூனிட்டிஸ் வந்து ஆமாம் கொஞ்சம் சஸ்டைனபிளாகவும் கொஞ்சம் வந்து பேலன்ஸ்டாகவும் அவங்க லைவ்லிஹுட் இருந்தாதான் ஆமாம் ஆமாம் அது இந்த பண்ண எக்கோசிஸ்டம் இதை ரெஸ்டோரேஷனை பத்தி அவங்க கிட்ட நம்ம ஃபர்ஸ்ட் கன்வே பண்ண பண்ண முடியும். ஆமாம் முடியும். ஆமாம் 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 எங்களுக்கே இப்போ இதுக்குள்ள நீ என்ன பேர்ட்ஸுக்கு சாப்பாடு போட சொல்றியா எக்ஸாக்ட்லி அந்த அப்படின்னு இடத்துக்கு கேட்பாங்க. வந்துருவாங்க இல்லையா? ஆமாம் அதை தான் நம்ம முன்னாடி சொன்னோம். அப்போ உடனே இது நீங்கள் ஓகே நான் சொன்னேன். அப்போ நான் கொஞ்சம் ஒரு டிபார்ட்மெண்ட்டில் ஒரு மீட்டிங்கில் சொல்கிறேன். ஐ சம் இது ஒரு கார்ப்பரேட் மூலம் நான் ஐ கேன் அரேஞ்ச் இது இவங்களுக்கு என்ன ஒரு 100 ஃபேமிலி இருக்குது. இந்த 100 ஃபேமிலிக்கு மந்த்லி 2,000 ரூபா கொடுக்கறதுக்கு நான் ஒரு அரேஞ்ச் பண்ணுறேன். எது ஒரு டூரிசம் livelihood கார்ப்பரேட் option. அது கொடுக்குறோம். அவங்கள வந்து நம்ம இது இங்கே இறங்கணும். இல்லை சார் அவனா எல்லாரும் நம்ம இன்னைக்கு 100 இருப்பான், அடுத்த வருஷம் இன்னும் 100 எனக்கும் ரூபா கிடைக்குன்ட்டு இறக்கிடுவாங்க. அது ஒரு இது இருக்குது. அது ஒரு பாசிபிலிட்டி தான். அப்போ அந்த மாதிரி நம்ம நெகட்டிவ் மைண்ட் செட்லேயே இதெல்லாம் நடக்காதுன்னு நினச்சி விட்டுட்டு போனோம்னா என்ன செய்ய முடியாது, பண்ண முடியாது. எதையும் நம்ம Have to start. ஆமாம் ஆமாம் என்ன கரைய கல்லும் கரையும்பாங்களே அந்த மாதிரி நம்ம நினச்சணும். ஒரு சின்ன சின்ன முயற்சி எடுத்து அது சக்ஸஸ்ஃபுல் ஆகுதா அது இதுங்கிறத பார்க்கணும். ஆனால் இப்போ வந்து நம்ம கவர்மெண்ட் வந்து நம்ம என்ன செய்யணும், மக்கள் எல்லாமே ஃப்ரீபீஸ் இல்லையா, அந்த அந்த இதெல்லாம் கொடுத்து கொஞ்சம் மக்களுக்கு என்ன செய்யுது, கொஞ்சம் மைண்ட் செட் நமக்கு இட் இஸ் அ ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் த கவர்மெண்ட் டு டேக் கேர் ஆஃப் அது மாதிரி எனக்கு மாதம் 1,000 ரூபா கொடுக்குறாங்க, இவங்களுக்கு இது கொடுப்பாங்க, பென்ஷன் பணம் கொடுப்பாங்க, அந்த இது கொடுக்குறாங்க, அப்படி இப்படி எல்லாரும் அதை எதிர்பார்க்குறாங்க. அப்போ அந்த மாதிரி மைண்ட் செட்டில் நம்ம அவங்களுக்கு ஒரு இந்த மாதிரி நீங்கள் ஒரு ஆல்டர்னேட் எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு ஷிஃப்ட் ஆகுங்கிறது கொஞ்சம் ஸ்லோவா இருக்கு. வெரி ஸ்லோவாக இருக்குது. பட் என்னன்னா அதுதான் ஒரு நம்பிக்கைக்குரிய விஷயம். அதை நோக்கி தான் நம்ம போய் ஆகணும். அடுத்தால என்ன செய்யணும்னா மெஜாரிட்டினா கோடிக்கரில் நீங்கள் ஒரு சோசியோ எக்கனாமிக் சர்வே எடுத்து பாருங்கள். மெஜாரிட்டி ஆக்சுவலாக இந்த கொஞ்சம் லோ இன்கம் ஃபேமிலியில் பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டி லேடிஸ் ஆர் ஒன்லி எதை ஏர்னிங். இவங்களுக்கு வந்து அடுத்தால என்ன சொன்னால் நம்ம என்ன செய்யுது, இவங்களுக்கு அடுத்த இது வந்து நம்ம இந்த குடிப்பழக்கம் மெஜாரிட்டி வந்து அவங்க என்ன பணம் எல்லாமே என்ன செய்யுது. இதெல்லாம் நம்ம நீங்கள் பாட்காஸ்ட் பண்ணாமல் ஒன்றும் தெரியல, நான் சொல்கிறேன் ஒரு இதுக்கு சொல்கிறேன். இது வந்து அப்படி அவங்க வரக்கூடிய இன்கம் எல்லாம் பாதி என்ன செய்யுது அதில் போயிடுது. அவங்களுக்கு ஒரு நாளைக்கு 100 ரூபா வரை மிஞ்ச முடியாமல் கஷ்டப்படுவாங்க. இது நம்ம ஒரு நாள் சமையல் பண்ணணும்னா 100 ரூபா தேவைப்படும். அந்த 100 ரூபா வரை அவங்க சம்பாதிக்கல. அதாவது அவங்க அப்போ இதை வந்து நம்ம எஜுகேஷனில் கொண்டு வரணும். ஸோ நம்ம வந்து ம். கோடியக்கரையை சார்ந்து இருக்கக்கூடிய ம். மீனவர்களாகட்டும், சால்ட் பிளான் லைப்ரர்ஸ் ஆமாம் ஆமாம் ஆகட்டும், இல்லை அந்த அக்ரோ இக்கோ சிஸ்டத்தை ஆமாம் ஷேர் பண்ணக்கூடியவங்கள நம்ம டார்கெட் குரூப்ஸாக ஸ்பெசிஃபை பண்ணி பெண்களை டார்கெட் பண்ணி அவங்களுக்கு மாதாந்திரமா நிலையான ஒரு வருமானம் வர மாதிரி கொடுக்கணும். நல்ல பாசிட்டிவான அந்த ம். இக்கோ சிஸ்டம் சார்ந்த அதை ஆமா. கெடுக்காத ஆமாம் அதை பேலன்ஸ் பண்ணக்கூடிய லைவ்லிஹுட் ஆப்ஷன்ஸை நம்ம அவங்களுக்கு பண்ணலாம். எஜுகேட் பண்ணி ஆஹா. அந்த மாதிரி விஷயங்கள்ல ஈடுபடுத்தும் போது ஆ. ஒரு பெரிய மேஜர் செக்ஷன் வந்து அதுல எங்கேஜ் ஆயிட்டாங்கன்னா ம். இங்க நடக்க போற அந்த பேர்ட் மூவ்மெண்ட் மைக்ரேட்டரி மூவ்மெண்ட் வந்து அஃபெக்ட் ஆகாம ஆமாம் இன்னும் பல ஆண்டுகளுக்கு பல லட்சக்கணக்கான பறவைகள் வந்து போறதுக்கும் தங்குறதுக்கான இடமா ம். உலகத்துல நிறைய வெட்லாண்ட்ஸை நம்ம இழந்துட்டா கூட ம். நீங்க இவ்வளவு நேரம் சொன்ன மாதிரி ம். ஒரு மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு அரிதினும் அரிதான ஒரு இடமா கோடியக்கரை காடு ம். இன்னமும் இருக்கு அப்படிங்கிறதே ஒரு நம்பிக்கைக்குரிய விஷயமா இருக்கு. ஆமாம் இன்னும் பல லட்சம் ஆ. பறவைகள் நம்ம ஏன்னா 7 லட்சம் 50 லட்சம்னு சொல்றதை காட்டிலும் ஆ. இத்தனை வகையான பறவைகள் நம்பிக்கையோட எங்கேயோ அவங்க பயணத்தை தொடங்கிட்டாங்க. ஆமாம் நம்மளுக்காக ஒரு இடம் இருக்கு, அங்க வந்து நமக்கு ஆமாம் உணவு கிடைக்கும், நம்ம தங்கி இருந்துட்டு திரும்ப ஆமாம் போகலாம் அப்படின்னு அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பு உணர்வோட பறவைகளுக்கு டிசப்பாயின்ட் ஆகிடக்கூடாது. நாகப்பட்டினம் மாவட்டத்தை நோக்கி இவ்வளோ பேர் வந்திருக்காங்க. இவ்வளோ ஆமாம் பேர், இவ்வளோ லட்சக்கணக்கான பேர் நாகை மாவட்டத்தை வந்து ஒரு பின்தங்கிய பகுதின்னு சொல்றோம். தொழில் வளத்துல இன்னும் நம்ம நிறைய தூரம் தாண்ட வேண்டியதா இருக்கு. ம். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல நிறைய மாற்றங்கள் இப்போ சமீப காலங்கள்ல நாகப்பட்டினத்துக்கு கிடைச்சு வளர்ச்சியை நோக்கி இப்போ நாகப்பட்டினம் மாவட்டம் வெகு வேகமா நடை போட்டுக்கிட்டு இருக்கு. ம். அந்த வளர்ச்சி சூழல் சார்ந்த வளர்ச்சியா இருக்க வேண்டியது மிக மிக முக்கியம் ஆ. அப்படிங்கிறத வந்து சொல்லக்கூடிய விதமா ம். இன்றைக்கு உங்களோட சந்திப்பு வந்து நிறைய செய்திகளை சொல்லியிருக்கு. ம். ம்.
கோடியக்கரையில வந்து இந்த 4 மாதங்கள் அக்டோபர்ல கடைசியில தொடங்கி இல்ல. அது மார்ச் கிட்டத்தட்ட செப்டம்பர்லயே ஆரம்பிச்சனால. செப்டம்பர்லயே ம், ஆரம்பிச்சிடுறாங்க. ம், ம். செப்டம்பர்ல இருந்து மார்ச் வரைக்கும் ஆமா, வச்சுக்கலாமா? ஆமா, அப்படி பார்க்க போனா கிட்டத்தட்ட 7 மாதங்கள். ஆமா. ஒரு வருடத்தோட 7 மாதங்கள் ம், மிகப்பெரிய ஒரு பறவை கூட்டங்கள், பல ம், வகையான இனங்கள் இங்க வருகை தருது அப்படிங்கிறது, ம். 7 மாதங்கிறது ஒரு குறிப்பிடத்தகுந்த மிக ஒரு பெரிய காலகட்டம் தான். ஆமா. அப்போ நாம இக்கோ டூரிசம், ம், அப்புறம் இந்த மாதிரியான பறவைகள் ஆராய்ச்சி, ம். அதுல வந்து நெறையா வந்து கிராமப்புற சூழல் சுற்றுலாக்கள், இதையெல்லாம் நம்ம மேம்படுத்தணும்னு சொன்னா, இந்த பறவைகளோட ஹேபிடேட்ஸையும் நம்ம பாதுகாக்க முடியும். ம். இந்த விழிப்புணர்வையும் மக்கள்ட்ட பார்க்க ஏற்படுத்த முடியும். முடியும். அதே சமயத்துல நீண்ட காலத்துல ஆ, இந்த வெட்லேண்ட்ஸ வந்து நம்ம வேற மாறுபாடுக்கு போக விடாம, ஆமா. இத தடுக்கணும். கன்சர்வ் பண்ணணும். இது நம்மளோட ஊரோட ஒரு பெரிய சிறப்பு. நாகை மாவட்டத்துல வசிக்கிற ம், மக்கள் வந்து, ம், இது எங்களோட தனித்தன்மை. ம், இந்த இந்த வெட்லேண்ட்ஸ எந்த காரணத்த கொண்டும் நாங்க இழந்துறக்கூடாது. அதற்கு வருகை தருகின்ற ஒவ்வொரு பறவையும் எங்களோட குடும்பத்துக்கு வந்திருக்கிற விருந்தாளி. ம். அப்படின்னு அப்படி உணர்வு பூர்வமா அவங்க அதோட ஒன்றம்போது, ம். நம்ம இந்த நிகழ்ச்சி வந்து உண்மையிலேயே ஒரு பலனளிச்சிரும். சரி. அப்ப அதுக்கான ஒரு விஷயத்த நம்ம முன்னெடுக்கணும்னா, ம். நம்ம வந்து இத ஒரு தொடக்கமா இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சிய வைக்கலாம். வைக்கலாம். ம், ஆனா தொடர்ந்து நம்ம என்ன செய்யணும்னா, ம், நெறைய பள்ளி குழந்தைகளுக்கும், இளைஞர்களுக்கும் இந்த பறவைகள் உற்று நோக்குதல்ல ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்தணும். இந்த சூழல் சுற்றுலாக்கள நம்ம ஆர்கனைஸ்டா நம்ம இன்னும் நெறைய விஷயங்கள செய்யணும். ம், ம், பறவைகளுக்கு வளையம் போடுறது, ம், நீங்க சொன்ன மாரி அந்த கலர் டேக்கிங் பண்றது, ம், அதே மாரி பேர்ட் சென்சஸ் பெரிய அளவுல நடக்கும்போது, ம், ம், நாகை மாவட்டத்தோட அந்த பகுதிகள சேர்ந்தவங்கள அதிகமா இன்வால்வ் பண்றது, ம். இந்த மாரி விஷயங்கள ஒவ்வொன்னையும் நம்ம செஞ்சுகிட்டு வரும்போது, வருங்காலம் நிச்சயமா வந்து இன்னும் நீங்க 40 வருடங்களுக்கு முன்னாடி பார்த்த மாதிரி 50,00,000 பறவைகள், 1,00,00,000 பறவைகள் வந்தா கூட, இந்த நாகை மாவட்டத்தோட வெட்லேண்ட்ஸ் வந்து அவங்களுக்கும் ஃபீட் பண்ண முடியும். அந்த அளவுக்கு இது வந்து ஒரு வைப்ரண்ட் எக்கோசிஸ்டமா இருக்கும். அப்படிங்கிற ஒரு சூழல உருவாக்குறதுக்கு நம்ம எல்லாருமே வந்து ஒரு முன்முயற்சி எடுப்போம்னு ஆ. சொல்லிக்கிறேன்.